Hi, hello my dear warriors. Good evening, good evening. Yes, tell me whether my audio and video is clear. Audio, video clear arka? Just let me know whether my audio and video is clear. Yes. Audio and video clear irka? Yes. யார் யாரெல்லாம் இருக்கீங்க அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணுங்கள் கடன்னு அட்டெண்டன்ஸை போடுங்க அட்டெண்டன்ஸ் போடு நேற்று நம்ம பார்த்ததுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் கெமிக்கல் பாண்டிங் சூப்பராக கண்டினியூ பண்ண போகிறோம் எஸ் 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 ஸ்டார்ட் பண்ணலாமா எஸ் ஸோ பசங்களா இது வரைக்கும் MVSATக்கு ரிஜிஸ்டர் பண்ணேன்னா இப்போயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ பிகாஸ் டேட் எக்ஸ்டெண்டட் டில் 2 நவம்பர் ஸோ மிஸ் பண்ணாமல் இப்போயே என்ன பண்ணிவிடு ரிஜிஸ்டர் பண்ணிவிடு ஓகே ராஜ் கணேஷ் ஹரி தானியா Angarash, okay, Jay, Achuda, good, super, right. So, நம்ம கடைசி என்ன பார்த்தோம் and one more thing, Jayantira also, okay, right. கவனி பசங்களா செகண்ட் மிட்டமுக்கு போர்ஷன் என்ன எந்த ஸ்கூலில் சொல்லிட்டாங்களா பிகாஸ் சென்னையிலலாம் சிலபஸ் வந்துருச்சா டைம் டேபிள் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன் 11ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு ஆமாம் ரைட் ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபார்மல் சார்ஜ் வரைக்கும் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி நம்ம அதுக்கு அடுத்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஃபார்மல் சார்ஜ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அயோனிக் அண்ட் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட் சரி அது பார்த்துடலாம் கடன்னு சிம்பிள் தான் சூப்பராக முடிச்சிடலாம் ஸோ டைம் டேபிள் வந்துருச்சா 11ஆம் தேதி நினைக்கிறேன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறது மோர் ஆர் லெஸ் இன்னும் ஒரு 10 days தான் இருக்குது ஸ்டில் வி ஹாவ் அ கம்ப்ளீட் ஆஃப் 14th சாப்டர் இருக்குது நம்ம அது வேறு பார்க்கணும் ஸோ அப்கமிங் டேஸில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துட்டே இருங்க ரைட்டா 10ஆம் தேதி போர்ஷன் சொல்லலை கெமிஸ்ட்ரிக்கு நாட் எட் 10ஆம் தேதினா கன்ஃபார்மாக மேலே இருக்கிறது தான் 5ஆம் பாடம் 9ஆம் பாடம் 10 13 14 5 பாடம் 10ஆம் தேதிக்கு முன்னாடி 7ஆம் தேதி 8ஆம் தேதி 5ஆம் தேதின்னு வந்தால் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் வீக்கில் வந்தால் தான் 10th லெசன் இருக்காமல் இல்லாமல் இருக்கும் ஃபர்ஸ்ட் வீக் தாண்டிடுச்சினாலே கன்ஃபார்ம் நம்மளை பொழந்துருவாங்க அவ்வளோதான் ஏன்னா ஓகே சூப்பர் குட் ஓகே ரைட் சரியா சாப்பிட்லாம் ரைட்டா சாப்பிட்லாமா ஐயோ என்னாச்சு படிக்கலாமா ஆரம்பிக்கலாமா எஸ் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் எலக்ட்ரோவேலண்ட் பாண்டுனா என்ன அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இது வரைக்கும் வீடியோ பார்க்கல ஐயோ என்ன இன்றைக்கி ஓவர் ரோல் ஆகுது இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கலன்னா அதாவது நான் ஒன்று சொல்லிகிட்ருக்கேன் என் மைண்டில் செகண்ட் மிட்டமுக்கு ஏதோ சொல்லணும்னு தோணிகிட்டு இருக்கேன் என்னென்னமோ போயிட்டுருக்கேன்னு என்னமோ போயிட்டுருக்கு சரியா கவனி ரைட் ஆக்சுவலாக நான் இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பரிதாபங்கள் இருக்குல்ல அதில் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் bypass 9 பிக் பாஸை வச்சு வெலாஸ்ன்னு செஞ்சுருந்தாங்க ஸோ அதில் bypass 9 அப்படின்னு அந்த ஒரு வீடியோ இருந்துச்சு அதை பார்த்துட்டு இருந்தேன் அது ஒரு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு ரைட் அதுக்கப்புறம் எம்போட்டி இன்றைக்கி வருமா எம்போட்டி இன்றைக்கி வராது ஆனால் நாளைக்கு காலையில் மேபி வரலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோமோ அதை எம்ஓடி இப்போ வராது எம்ஓடிக்கு முன்னாடி நிறையா இருக்குல்ல அதெல்லாம் படித்து தான் எம்ஓடி போகணும் சரியா ரைட் ஆரம்பிக்கலாம் நான் கிளியராக இருக்கேன் ரைட் ஓகே ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் இட் ரைட்டா ஓகே ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம் அயோனிக் ஆர் எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் யாரை நம்ம அயோனிக் பாண்டுன்னு சொல்லுவோம் எலக்ட்ரோவேலண்ட் பாண்டுன்னு சொல்லுவோம் வி ஆல்ரெடி நோ தேட் அதாவது HCl எடுத்துக்கலாம் சாரி HCl இல்லை Cl2 H2 O2 இதிலலாம் என்ன பாண்டு பார்க்கும் வாட் பாண்ட் ப்ரெசன்ட் இன் திஸ் இவங்களெல்லாம் என்ன பாண்ட் இருக்க போகுது இவங்ககிட்டலாம் என்ன பாண்ட் இருக்க போகுது we know that simply they are all having equal electronegativity Cl bond with Cl hydrogen bond with hydrogen oxygen bond with oxygen ரெண்டு பேரோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூவும் சேமாக தான் இருக்க போகுது அதனால் ரெண்டு பேருமே என்னவா இருக்க போகிறாங்க ரெண்டு பேரோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் ஈக்குவல் ஃபோர்ஸில் ரெண்டு பேர் எலக்ட்ரான் இழுக்க போகிறாங்க ஆக மொத்தம் எலக்ட்ரான் சென்டர்லேயே இருக்க போகுது ஸோ திஸ் இஸ் கோவேலண்ட் பாண்ட் இதெல்லாமே என்னது கோவேலண்ட் பாண்ட் ரைட்டா இதெல்லாமே கோவேலண்ட் பாண்ட் அப்போ அயோனிக் பாண்ட்னா என்னவா இருக்கணும் தேர் ஷுட் பி டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்க ரெண்டு எலமெண்ட்டுக்கு நடுவில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கணும் ரைட்டா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் HCl யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தி நீங்களே சொல்லுங்கள் யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தி HCl we know that chlorine is most electronegative அப்போ
ஹைட்ரஜன் குளோரின் பாண்டில் பாண்ட் வேணால் இப்படி இருக்கலாம், but electrons are moved towards chlorine, so it become partially negative, it become partially positive charge. This is called ionic bond. This is called ionic bond. இது பேர் என்னது? ionic bond. சரியா? இது பேர் ionic bond அல்லது electrovalent bond. ionic bond அல்லது electrovalent bond ன்னு சொல்லலாம். ரைட்டா? ஓகே, there is no mutual sharing. ஒருத்தரே மொத்தமாக என்ன பண்ண போகிறாங்க, எலக்ட்ரானை மொத்தமாக எடுத்துக்க போகிறாங்க. ரைட்டா? மொத்தமாக இங்கே ஷேரிங் வில் பி தட். ஸோ அப்போ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் த பர்டிகுலர் எலமெண்ட். ஒவ்வொரு எலமெண்ட்டோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பொறுத்து தான் இது அயானிக் பாண்டா அல்லது கோவேலண்ட் பாண்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய போகுது. இப்போ என்ன அப்படின்னா, நவ் we are having a new type of bond. சரியா? what is that? coordinate covalent bond. coordinate covalent bond. சரியா? coordinate covalent bond. what is this coordinate covalent bond? coordinate covalent bond. ரைட்டா? ஓகே, கவனிங்க. அமோனியா எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ அமோனியா ஃபார்முலா என்னது? NH3. அமோனியா இருக்குது. இந்த அமோனியா கிட்ட ஒரு H ப்ளஸ் என்ன அப்படின்னா வந்து பாவம் போல் ஹெல்ப் கேட்குது. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா, எனக்கு வந்து கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறியான்னு என்ன பண்ணுது? எலக்ட்ரான்ஸை கொடுத்து கேட்டு ஹெல்ப் கேட்குது. அப்போ திஸ் அமோனியா இஸ் கோயிங் டு ஹெல்ப் த H ப்ளஸ். இதோட டயக்ராம் எப்படி இருக்கும்? நைட்ரஜன் லிவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோன்னா எப்படி வரும்? திஸ் இஸ் ஹவ் லிவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரும். ரைட்டா? நான் வரைஞ்சிருக்கேன். ரைட்டா? லிவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் ஃபார் NH3. அமோனியாவோட லிவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ரைட்டா? கரெக்டா? எஸ் எஸ் எஸ், வெரி குட். லோவர் எனர்ஜி ஆஸ்கிங் ஹெல்ப். அப்போ இங்கே H ப்ளஸ். இப்போ இந்த ஹைட்ரஜன் கிட்ட எலக்ட்ரானே இல்லை. தெர் இஸ் நோ எலக்ட்ரான். தெர் இஸ் நோ எலக்ட்ரான் இன் ஹைட்ரஜன். ஆனால் இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ண போகுது? இந்த நைட்ரஜன் கிட்ட ஹெல்ப் கேட்க போகுது. நைட்ரஜன் வந்து தாராள மனசான். நைட்ரஜன் தாராள மனசு. இந்த நைட்ரஜன் என்ன பண்ண போகிறாங்க? த அவுட்புட் இஸ் கோயிங் டு பி நைட்ரஜன். அவுட்புட் என்னவா இருக்க போகுது அப்படின்னா நைட்ரஜன் வித் ஹைட்ரஜன். இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஹோலா என்ன அப்படின்னா ஹோல் காம்பவுண்ட் ஹாஸ் பிகம் பாசிட்டிவ். இப்போ இந்த நைட்ரஜன் எதுன்னு எனக்கு தெரியாதுல்ல. இப்போ புதுசாக வந்த நைட்ரஜன் இஸ் நாட் ஆக்சுவல், உண்மையாக கரெக்டாக கோவேலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ண நைட்ரஜன் கிடையாது. கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட். அப்போ டு புட் ஆரோ மார்க், ஒரு ஸ்மால் ஆரோ மார்க். அதாவது இவ்வளோ நாள் நம்ம இப்படி ஒரு கோடு தான் போட்டு பாண்டு படிச்சிருப்போம். ரைட்டா? பாண்டுனாலே நம்ம என்ன பண்ணுவோம்? ரைட்டா? ஒரு கோடு மட்டும் நம்ம போட்டிருப்போம். அப்போ இதிலேருந்து நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஒரு ஆரோ மார்க் இருந்துச்சுன்னா, ஆரோ மார்க் எந்த பக்கம் இருக்கும்? மேலே பக்கம் இருக்குது அப்படின்னா நைட்ரஜன் எலக்ட்ரானை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. அவங்க எலக்ட்ரானே கொடுக்கல, அந்த ஹைட்ரஜன் கிட்ட எலக்ட்ரானே கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகிடுது? மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து பாசிட்டிவ் சார்ஜ். மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ஆரோ மார்க் போட்டிருந்தா அந்த பாண்டுக்கு பேர் என்னது? கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட். whenever wherever you are seeing arrow mark, that is going to be coordinate covalent bond. அதுக்கு பேர் தான் இது coordinate covalent bond. sometimes they call it as dative bond. DATIVE, dative bond. they call it as dative bond. coordinate covalent bond அல்லது dative bond ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? this is what a thing. ரைட்டா? இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய அயானிக் பாண்ட்னா என்ன, கோவேலண்ட் பாண்ட்னா என்ன, கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட்னா என்னன்றது நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ரைட்? இதுக்கு அடுத்து இருக்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். யூ கேன் எக்ஸ்பெக்ட் டைரக்ட் 5 மார்க் அல்லது கட்டாயம் நீ எழுதி வச்சுக்கோ. அடுத்து பார்க்க போகிற 5 டாப்பிக்கில் ஒரு கொஷின் உன்னோட கொஷின் பேப்பரில் இருக்க போகுது. 10th சாப்டர் உன்னோட போர்ஷனில் இருக்குன்னா இதுக்கு அடுத்து நம்ம ஒரு 5 டாபிக் படிப்போம். 1 2 3 4 டாபிக்ஸாக 4 இருக்கா? பாண்ட் என்தால்பி, பாண்ட் என்தால்பி 4. இந்த 4ல் ஒன்று உன் புக்கில் இருக்குது, உன்னோட கொஷின் பேப்பரில் இருக்க போகுது. ரைட்டா? பாண்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ ஒரு பாண்டை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சில பேராமீட்டர்ஸை வச்சு நம்ம மெஷர் பண்ண போகிறோம், அல்லது அது ஒரு சில பேராமீட்டரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பாண்ட் பேராமீட்டர்ஸ். ரைட்டா? பிடிஎஃப் கொடுக்கலையா நேமிங் ரியாக்ஷனுக்கு? நேமிங் ரியாக்ஷன் பிடிஎஃப் அனுப்பலையா? அன்றைக்கி வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்கள், எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக கொடுத்துருப்பேனே, செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த கிளாஸ் ஒரு எண்டில் ஞாபகப்படுத்தி நான் சொல்லிடுறேன். ரைட்? கவனிங்க. பாண்ட் பேராமீட்டர்னா என்ன? வாட் இஸ் பாண்ட் பேராமீட்டர்? பாண்ட் பேராமீட்டரில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பாண்ட் லென்த். நல்லா கவனிங்கப்பா, இந்த சாப்டரோட முக்கியமான ஸ்பாட்டு இங்கே தான் ஆரம்பிக்குது. ரைட்டா? ரைட்டா? இங்கே தான் ஆரம்பிக்குது. ஓ, போலரைசேஷன் அதெல்லாம் இருந்துச்சு அந்த வேர்டெல்லாம்.
இல்லையா? அதெல்லாம் இல்லையா? அது இதுக்கப்புறம் தானே வரும். டைபோல் படிக்கிறப்ப தானே போலரைசேஷன் வரும். அப்போ சொல்கிறேன் போலரைசேஷனாக ப்ளஸ் மைனஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது ரைட்டா? ரைட் சரியா? பாண்ட் லென்த் we are going to see about bond length. பாண்ட் லென்த்ன்றது என்னது? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்ட் தான், பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. Now I am going to draw the bond length for HCl ரைட்டா? Let us consider this is a HCl ரைட்டா? ஓகே, consider this is hydrogen atom, this is chlorine atom. Hydrogen oda chlorine பெருசா தானே இருக்கும் ரைட்டா? bond length first we are doing bond length, அடுத்து bond order பார்க்கலாம் ரைட்டா? first we will do bond length. first நம்ம என்ன பண்ண போறோம்? bond length பார்க்கலாம் சரியா? கவனிங்க, bond lengthங்கிறது என்ன அப்படினா it is a distance between the center of two nucleus of the bonded element. bonded atom, ரெண்டு bonded atom இருக்கா? எந்த ரெண்டு bond இருக்கோ அதுதான் என்ன சொல்ல போறோம்? bond length. bond length depends upon the ரைட்டா? நான் புக் இன்னும் பார்த்துருக்கேன், புக் பேக்லேயே இருக்கும். பாண்ட் லென்த்து மட்டும் புக் பேக்கில் இருக்கும், பாண்ட் லென்த்தோ பாண்ட் ஆர்டரோ புக் பேக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன், மீதியெல்லாம் புக் பேக்கில் இருக்காது. நான் அப்படியே புக்கை வரிசையாக நடத்திக்கிட்டு இருக்கேன் ரைட்டா? புக்கை அப்படியே வரிசையாக நம்ம பார்த்துட்ருக்கோம். வில் கோ வித் தட் ரைட்டா? அப்படியே நம்ம போவோம். நான் புக் பேக் நடத்துவேன், அப்போ நம்ம பார்த்துக்கலாம். புக் பேக் நடத்துகிறப்ப ரைட்டா? சரியா? பாண்ட் லென்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாண்ட் லென்த் டிபெண்ட்ஸ் அப்பான். பாண்ட் லென்த் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? நல்லா கவனிங்க. பாண்ட் லென்த் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான், bond length depends upon size. This is very very important. bond length is depend upon the size. bond length எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? size. ஏன்னா size increases bond length also increases. இதெல்லாம் தான் க்ளூ வேர்டு, இதெல்லாம் தான் நீ நோட்டில் சைடில் எழுதி வைக்கணும். size increases bond length also increases. சரியா? இப்போ பாரு, இது HCl நடுவில் இருக்க பாண்ட் ரைட்டா? இது HCl நடுவில் இருக்க பாண்ட். இப்போ NaCl வரையலாமா? NaCl வரையலாமா? ரைட்? நவ ஐ வில் ட்ரா த NaCl ரைட்டா? இது NaCl, அதாவது Cl is going to be same, Cl சேம் சைஸில் இருக்க போகுது. ஆனால் Naயோட சைஸ் பெருசாகிடுச்சுல. இங்கே பாரு, இங்கே டிஸ்டன்ஸ் எப்படி இருந்துச்சு? இங்கே இருந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், Naயோட டிஸ்டன்ஸு அதிகமாக இருக்கா? திஸ் இஸ் Na, திஸ் இஸ் Cl ரைட்டா? NaCl ரைட்டா? ஆமாம் ஆமாம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான். எலக்ட்ரான்ஸ் வில் ஆடட் லேட்டர் தான் எலக்ட்ரான் ஆட் ஆகும். அதான் சரியா? கவனிங்க, பாண்ட் லென்த்து சைஸ் இன்க்ரீஸ் ஆக பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆக போகுது சரியா? திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் அந்த பாயிண்ட்டில் சொல்லியிருப்பாங்க, வேறு எதுவுமே பெருசாக கிடையாது. பாண்ட் லென்த் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ் சரியா? பாண்ட் லென்த் என்ன பண்ண போகுது? இன்க்ரீஸ் ஆக போகுது ரைட்டா? கிளியரா? எனி டவுட் இன் திஸ்? அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் திங் ரைட்டா? சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் லென்த்து இன்க்ரீஸ் ஆகுது. நவ் இஃப் நம்பர் ஆஃப் பாண்ட் இன்க்ரீசஸ், number of bond increases, bond length என்ன ஆகும்? number of bond increases என்னது? single bond, double bond, triple bond. double bond, single bond எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். double bond என்னது? சிங்கிளா இருக்கவங்க தான் டபுள் ஆயிட்டாங்க, டபுளா இருக்கவங்க தான் மூணா மடிஞ்சிருக்காங்க. அப்ப சிங்கிள் பாண்டோட டபுள் பாண்ட் எப்படி இருக்கும்? டபுள் பாண்டோட சிங்கிள் பாண்ட் எப்படி இருக்கும்? number of bond increases, bond number of bond increases, bond length decreases. எப்பா இந்த பாண்ட் ஆர்டரில் பாண்ட் லென்த்தில் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயம் இதுதான்ப்பா. இந்த ரெண்டும் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிக 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 முக்கியமான விஷயம் சரியா? இது ரெண்டையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளோ தூரத்துக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. பாக்ஸை போட்டு வச்சுக்கோ ரைட்டா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட்டா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சைஸ் இன்க்ரீசஸ், பாண்ட் லென்த் ஆல்சோ இன்க்ரீசஸ். நம்பர் ஆஃப் பாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் லென்த்து டிக்ரீஸ் ஆக போகுது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ரைட்? ஓகே. ஸோ நம்மளுக்கு புக்கில் எக்ஸாம்பிளுக்கு கார்பன் கொடுத்துருப்பாங்க. கார்பன் சிங்கிள் பாண்ட் எவ்வளோ இருக்கும், டபுள் பாண்ட் எவ்வளோ இருக்கும், ட்ரிபிள் பாண்ட் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க சரியா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பாண்ட் ஆர்டர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பாண்ட் ஆர்டர்? எனி ஐடியா வாட் இஸ் பாண்ட் ஆர்டர்? பாண்ட் ஆர்டர் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ். பாண்ட் ஆர்டருங்கிறது என்னது? ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பாண்ட் ஆர்டர் என்னது? நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ். பாண்ட் ஆர்டர் அப்படின்னா
இட் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ். எத்தனை பாண்ட் இருக்கோ அதை தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம பாண்ட் ஆர்டர்னு சொல்ல போகிறோம். நம்பர் ஆஃப் பாண்டு தான் பாண்ட் ஆர்டர்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? எஸ் ரீனோ வாங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாயின் பண்ணுங்கள். யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பாண்ட் ஆர்டர். ஓகேவா? நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் என்னென்ன பாண்ட்ஸ்லாம் இருக்குது? டெல் மீ வாட் ஆர் த பாண்ட்ஸ்? வி நோ சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் இது மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஒன்லி சிம்பிள் இது மட்டும் தான். இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. ரைட்டா? நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ். ரைட்டா? ஓகேவா? ரைட். எனக்கு சொல்லுங்க, இப்போ பாண்ட் ஆர்டர் இருக்கு. பாண்ட் ஆர்டர் என்ன பண்ண போகுது? பாண்ட் ஆர்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ரைட்டா? ரைட்டா? பாண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் என்னது? டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸு அல்லது அவைலபிள் எலக்ட்ரான்ஸை பொறுத்து தான் நம்மளோட பாண்ட் ஆர்டர் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் CH4ல இருக்கிறது எல்லாமே என்னதுப்பா? இட் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி சிங்கிள் பாண்ட். ரைட்டா? கம்ப்ளீட்லி சிங்கிள் பாண்ட். CO2 நேற்று பார்த்தோம். CO2ல என்ன இருந்துச்சு? கம்ப்ளீட்டாக டபுள் பாண்ட் ஒன்று இருந்துச்சு. ரைட்டா? CO2ல டபுள் பாண்ட் இருந்துச்சு. அடுத்து வேறு என்ன எக்ஸாம்பிள் இதெல்லாம்? சைனைட் எடுத்துக்கலாம். CN எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ட்ரிபிள் பாண்ட். இட் டிபெண்ட்ஸ் அப்பான். ரைட்டா? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த காம்பவுண்டு. ஒவ்வொரு காம்பவுண்டை பொறுத்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ண போகுது? டபுள் பாண்டா, சிங்கிள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டான்னு இருக்க போகுது. இதில் என்ன கொஸ்டின் வரப்போகுது? நம்பர் ஆஃப் பாண்ட் இன்க்ரீசஸ். ரைட்டா? இதில் நம்ம நோட் பண்ணி வைக்க வேண்டியது நம்பர் ஆஃப் பாண்டு இன்க்ரீசஸ். எதுக்கு எழுதிட்டு இருக்கேன்? நம்பர் ஆஃப் பாண்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் எனர்ஜி என்னவா மாறும்? பாண்ட் என்தால்பி அல்லது பாண்ட் எனர்ஜி. ரைட்டா? பாண்ட் என்தால்பி அல்லது பாண்ட் எனர்ஜி என்னவாகும்? பாண்ட் என்தால்பி அல்லது பாண்ட் எனர்ஜி என்னவாகும் சொல்லுங்கள்? பாண்ட் எனர்ஜி என்ன ஆக போகுது? ஒரு கரும்பை உடைக்கிறது ஈஸியா, ரெண்டு கரும்பு உடைக்கிறது ஈஸியா, மூணு கரும்பு உடைக்கிறது ஈஸியா? நம்பர் ஆஃப் பாண்ட் இன்க்ரீசஸ். டபுள் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட். ஸோ பாண்ட் இன்க்ரீஸ் ஆக பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி BDEன்னு கூட வச்சுக்கலாம். பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி எழுதி வச்சுக்கோ. பாண்டு டிசோசியேஷன் எனர்ஜி என்னது? பாண்ட் இன்க்ரீஸ் ஆக பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி என்ன ஆக போகுது? இன்க்ரீஸ் ஆக போகுது. ஒரு கரும்பு உடைக்கிறது ஈஸி, ரெண்டு கரும்பு உடைக்கிறது கஷ்டம், மூணு கரும்பு உடைக்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம். ரைட்டா? ஒன்று தான் ஈஸி. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? பாண்டு இன்க்ரீஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் பாண்ட் இன்க்ரீசஸ், பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஆல்சோ இன்க்ரீசஸ். ரைட்டா? ரெண்டுமே என்ன பண்ண போகுது? இன்க்ரீஸ் ஆக போகுது. பாண்ட் இன்க்ரீசஸ். ரைட்? கிளியரா? ஸோ இதான் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜியில் நம்மளோட புக்கில் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் 4 பாண்ட் வருமா? 4 பாண்ட்லாம் கிடையாது. இப்போ வரைக்கும் ட்ரிபிள் பாண்ட் வரைக்கும் தான் இருக்குது. சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் இது 3 தான் இருக்குது. அதனால் அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கு அடுத்து இருக்க டாபிக் இருக்குது பார்த்தியா? பாண்ட் ஆங்கிள். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்டா. பாண்ட் ஆங்கிள் தான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம VSEPR தியரின்னு ஒரு சாப்டர் ஒரு டாபிக் இந்த லெசனில் படிப்போம். MOT அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இந்த ஹரி அதெல்லாமே. ரைட்டா? 10.5.3டா ரெனோ, 10.5.3டா. அதாவது பிணைப்பு கோணம்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? பிணைப்போட கோணம். ரைட்டா? கவனிங்க. ஸோ அப்போ பாண்ட் ஆங்கிள் கோணம் எப்படி இருக்க போகுது எனக்கு சொல்லுங்கள், நல்லா கவனி. ரைட்டா? கவனிங்க. இப்போ அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to draw CH4. ரைட்டா? CH4. ரைட்டா? CH4 வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது எனக்கு CH4ஓட ஷேப் சொல்ல முடியுமா? எஸ் ப்ளீஸ் டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். CH4ஓட ஷேப் மட்டும் கொஞ்சம் யாராவது CH4ஓட ஷேப்பு? எஸ், கேன் anyone tell me the shape of the COH? CH4ஓட ஷேப்பு? எஸ், கொஞ்சம் சொல்லுங்களேன். CH4ஓட ஷேப். ஷேப் என்னடா? ஷேப் தெரியாதா? நம்ம இது வரைக்கும் பார்க்கலையா? ஒரு தடவை கூட பார்க்கலையா? என்ன ஒரு தடவை கூட பார்க்கலையா நம்ம? ஓ மை காட், என்ன ஒரு ஆச்சரியம்.
ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. உனக்காக நம்ம டாய் இருக்குல்ல, அந்த டாயில் ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்கேன், அதனால தான். அதுக்குள்ளே டெட்ராஹைட்ரல். தானியா எங்கே பார்த்தீங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க டெட்ராஹைட்ரல்? ஹவு டு யூ நோ தட் இஸ் டெட்ராஹைட்ரல்? வெரி குட், that is good. Tetrahedral is the right answer. Yes. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது, அமோனியா தானே. நைட்ரஜன் with 4 holes. சல்ஃபரில் என்னடா அது, சல்ஃபர் தான் கிடைக்குது, நைட்ரஜன் கிடைக்க மாட்டேங்குது. நைட்ரஜன் ஆட்டம் எங்கே போச்சு, நைட்ரஜன் எங்கே போனீங்க? NH3 தானே நைட்ரஜன்னா. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் 1 minute guys. இது வர மாட்டேங்குது. நைட்ரஜன் holes BU. Oh yes, got it. Right. பொறுமையாக தேடுங்க. என்ன அதாவது இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் ஆல்ரெடி எடுத்து வைக்கணும்னு நினச்சேன். நான் அதுக்குள்ளே அந்த 10th கிளாஸை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன்னா, அதனால் ஃபாஸ்ட்டாக வந்தனால விட்டாச்சு. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பாண்ட் ஆங்கிள் CH4 எப்படி இருக்கும்? ஸோ CH4 எப்படி இருக்கும், டெட்ராஹைட்ரல்னு சொன்னாங்க. ரைட்டா, தானே சொன்ன டெட்ராஹைட்ரல். திஸ் இஸ் டெட்ராஹைட்ரல். அதாவது இந்த மாதிரி ட்ரைபாட் ஸ்டாண்டு பார்த்துருக்கீல, நம்மளோட ட்ரைபாட் ஸ்டாண்டு. ஸோ அந்த ட்ரைபாட் ஸ்டாண்டு மாதிரி என்ன அப்படின்னா, கார்பன் இருந்துச்சுன்னா அதில் கீழே, ரைட்டா, சிம்பிளாக வரையணும்னா இந்த மாதிரி இருக்க போகுது. ரைட்டா, இந்த மாதிரி இருக்கிறது தான் ட்ரைபாட் ஸ்டாண்ட். இந்த மாதிரி இருக்குது. ஸோ பிளாக் கலர் வந்து என்ன அப்படின்னா கார்பன், அதுக்கு கீழே பார்த்தோன்னா இந்த மாதிரி 3 பேர் இருப்பாங்க, மேலே ஒருத்தவங்க. திஸ் இஸ் கால்டு டெட்ராஹைட்ரல் ஷேப். ரைட்டா, டெட்ராஹைட்ரல் ஷேப். ரைட்டா, ட்ரைகோனல் பிரமிடல்னு போட்டிருக்கா, வரேன் அதெல்லாம் என்னென்னு நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நான் சொல்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது sp3 ஹைபிரிடைசேஷன் நிறைய இப்போ பார்ப்போம். இந்த லெசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய புது விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் டெட்ராஹைட்ரல். டெட்ராஹைட்ரல்னால் தமிழில் என்னென்னு கேட்பாங்களே, முக்கோண சரிவு பெட்டகமா. நான் உனக்கு எந்த பேஜில் இருக்குன்னு சொல்கிறேனோ அந்த டேபிள் எடுத்தேன்னா உனக்கு அதில் புரிஞ்சிடும். 10.6 அட்டவணை இருக்குல்ல ரினோட், 10.6 அட்டவணை எடு. வடிவங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க, அதில் 4வது பாரு, அதோட பேர் தான் அது. இப்போது இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பாண்டுக்கும் உள்ள பாண்ட் ஆங்கிள். ரைட்டா, நல்லா கவனி. இப்போ இது இருக்குல்ல, இந்த 2 பேருக்கும். ரைட்டா, யூ ஹேவ் டு see that the bond angle between this carbon, this hydrogen and this hydrogen. இந்த பாண்ட் ஆங்கிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெட்ராஹைட்ரலில் யூஸ்வலாக 109 degree 0.4 minutes. ரைட்டா, அந்த மாதிரி 109.4. ரைட்டா, 109.4 இருக்க போகுது. ரைட்டா, கவனிங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும். ரைட்டா, இங்கேருந்து இங்கே வரைக்கும். அதே தான் இதுலேருந்து இதுக்கும். இவங்க 2 பேருக்கு நடுவில், எல்லாத்துக்கும் நடுவுலையும் காமனாக இந்த 4 பேர் இருக்காங்களே, இதில் இருக்க 4 ஹைட்ரஜன், இவங்க எல்லாத்துக்கு நடுவுலையும் என்ன அப்படின்னா த பாண்ட் ஆங்கிள் இஸ் 109.4. எப்போ? CH4. அதாவது டெட்ராஹைட்ரலில் யாராவது ஜாயின் ஆகிருக்காங்க அப்படின்னா யூ ஹேவ் டு see that the tetrahedral, இவங்க எல்லாருமே என்னது டெட்ராஹைட்ரல் ஷேப்பில் இருக்காங்க. ரைட்டா, ஓகே, ரைட், கவனிங்க. அடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அமோனியா எடுத்துக்க போகிறேன். ரைட்டா, நெக்ஸ்ட் அமோனியான்னு என்னதுப்பா? NH3. அமோனியா எப்படி இப்போ தான் வரைஞ்சோம், நான் இப்போ தான் உனக்கு வரைஞ்சி காமிச்சேன். ரைட்டா, ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் ஒரு லோன் பேர் இப்படி இருக்கும். சரியா, கவனி. ஸோ ஹியர் இஸ் த நைட்ரஜன். ரைட்டா, ஹியர் இஸ் த நைட்ரஜன். நல்லா கவனி, திஸ் இஸ் நைட்ரஜன். ரைட்டா, நைட்ரஜன் எடுத்துட்டோமா? திஸ் இஸ் நைட்ரஜன். இது என்ன அப்படின்னா திஸ் இஸ் கால்டு பிரமிடு. ரைட்டா, இது பேர் பிரமிடு மாதிரி. நல்லா பாரு, கீழே இருக்கிறது மட்டும் இங்கே நான் கீழே வந்து ஒரு ஃப்ளாட்டாக என்ன அப்படின்னா ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். ரைட்டா, இட் இஸ் கன்சிடர் அ பாக்ஸ்.
இந்த பாக்ஸில் நான் இப்படி வைக்கிறேன். இப்படி வச்சேன்னா உனக்கு தெரியுதா ஒரு பிரமிட் மாதிரி தெரியுதா? உன்னால் இதில் ஒரு பிரமிட் பார்க்க முடியுதா? மேலே இருக்க எல்லோ விட்டுரு. எல்லோ இல்லாமையே ஒரு பிரமிட் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கா? இதில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கருப்பு கலரில் ஏதாவது பாக்ஸ் இருக்கா? நம்மக்கிட்ட கருப்பு கலர் பாக்ஸே காணோம். நம்ம சரி, நான் எதாவது காமிச்சா நீ எதையாவது கேட்டுகிட்டே இருப்ப கேள்வியா? ஏண்டா சரி, உனக்கு இதில் தெரிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோ. ரைட்டா? இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ண. நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்னும் ஃபுல் ப்ரிப்பேர்டாக வரும். ரைட்டா? இப்போ பிரமிட் மாதிரி தெரியுதுல, கொஞ்சம் பிரமிட் மாதிரி இருக்கா? ஸோ பிரமிட் மாதிரி இருக்கா, அதனால இது பேர் என்னது? பிரமிடல் ஸ்ட்ரக்சர். மேலே இருக்க எல்லோ கலர் என்ன அப்படின்னா லோன் பேர். இங்கே பாரு 3 ஹைட்ரஜன், ஒயிட் கலர்லாம் ஹைட்ரஜன், மேலே இருக்கிறது லோன் பேர். நல்லா கவனி, இந்த லோன் பேருங்கிறது என்ன அப்படின்னா முழுக்க நைட்ரஜனோட சொந்த எலக்ட்ரான். ரைட்டா? உங்களுக்கு அந்த பிரமிட் தெரியுதா? நீங்கள் அதை பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா தெரியுது ஆமான்னு தான் சொல்லணும், எவனும் இல்லைன்னு பதில் சொல்லக்கூடாது. தெரியுதுன்னு தான் பதில் இருக்கணும். ரைட்டா? ஓகே, சரி. இப்போயாவது தெரியுது. இப்போ பாரு, இப்போ கூட கொஞ்சம் ஹைட்டாக மேலே இருக்குது பாரு. என் கையில் வைக்கிறப்ப கூட உனக்கு வந்து ஒரு பிரமிட் மாதிரி தெரியணும். தெரியுது? எஸ். இப்போ இது லோன் பேர். இது சொந்தமாக நைட்ரஜனோட எலக்ட்ரான். இது முழுக்க நைட்ரஜனோட எலக்ட்ரான் அப்படிங்கிறனால நைட்ரஜன் இவனுக்கு வந்து கொஞ்சம் கெத்து ஜாஸ்தி. இவன் என்ன பண்ணுவான், இவங்களெல்லாம் அடக்கி ஆளணும்னு நினைப்பான். ஸோ அப்போ இட் ஷோஸ் லாட் ஆஃப் ரிப்பல்ஷன். இவங்களை பூரா என்ன பண்ண போகிறாங்க, அதிகமாக ரிப்பல் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க, டெட்ராஹைட்ரலை விட இவங்களோட பாண்டெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும். இதை பார்த்தாலும் டெட்ராஹைட்ரல் மாதிரி தானே இருக்குது. இதுவும் மேலே போன தடவை பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன வித்தியாசம்? 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இது ஷேரிங் எலக்ட்ரான், இது கம்ப்ளீட்டாக ஒருத்தவங்களோட எலக்ட்ரான். லோன் பேர் தனியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு லோன் பேர். ரைட்டா? லோன் பேர். சரியா? ஓகே. அப்போ இந்த லோன் பேர் அதிகமான அளவு அதிகமாக ரிப்பல் பண்ணுது. அதனால பாண்ட் ஆங்கிள் என்ன தெரியுமா பண்ணுது, இங்கே குறையுது. பாண்ட் ஆங்கிள் என்னவா இருக்கும்? எனி ஐடியா அபவுட் வாட் இஸ் த பாண்ட் ஆங்கிள்? ரைட்டா? பாண்ட் ஆங்கிள் பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா? இட் இஸ் கோயிங் டு பி 107. ரைட்டா? இட் இஸ் கோயிங் டு பி 107.4. 107.18 அப்ராக்சிமேட்டாக 107 வச்சுக்கோ இப்போதைக்கு. ஸோ நார்மல் டெட்ராஹைட்ரலை விட இப்போ என்ன ஆகிடுச்சு, நம்மளுக்கு குறைஞ்சிருச்சா சைஸு? இப்போ என்ன பண்ணிடுச்சு, டெட்ராஹைட்ரலை விட இதோட ஆங்கிள் கோணம் குறைஞ்சிருச்சு. இப்போ பாரு என்ன அப்படின்னா ஜாமெண்ட்ரி தான் பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? கவனி. அடுத்து H2O எடுத்துக்கலாம். H2O பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜனோட ஹைட்ரஜன் இப்படி கனெக்ட் ஆகிருக்க போது ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர் இருக்கும். 2 லோன் பேர் இருந்துச்சுன்னா லோன் பேர் என்னப்பா பண்ணும், ரொம்ப ஆட்டமாக ஆடுமா? 2 லோன் பேர் இருந்துச்சுன்னா ஆட்டத்துலேயும் ஆட்டம் பயங்கரமாக ஆட்டம் ஆடும். ஸோ அப்போ பாருங்கள், திஸ் இஸ் வாட்டர் மாலிக்யூல். இதுதான் வாட்டர் மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சர். ரைட்டா? வாட்டர் மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சர் ஆக்சிஜன், 2 ஹைட்ரஜன், அதோட 2 லோன் பேர். ரைட்டா? அதோட 2 லோன் பேர். அப்போ ஆக்சிஜன் என்ன பண்ண போது, 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இந்த ஹைட்ரஜனை போட்டு பாடாப்படுத்தி என்ன பண்ணுறாங்க, அதோட பாண்ட் லென்த்தை பாண்ட் ஆங்கிளில் குறைக்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே பாண்ட் ஆங்கிள் என்ன ஆக போகுது, இட் இஸ் கோயிங் டு பி 104 சம்திங் வந்துடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் பென்ட் ஷேப். இந்த மேலே இருக்க லோன் பேர்னால இது பென்ட். இந்த ஷேப்பெல்லாம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த டாபிக் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுதான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்ப்போம், இல்லைன்னா நாளைக்கு காலையில் நம்ம பார்த்துடலாம். ரைட்டா? ஓகே. ஸோ அப்போ பென்ட் ஷேப் என்னவா இருக்க போகுது, பென்ட் ஷேப்பாக இருக்க போகுது பிகாஸ் ஆஃப் த ரிப்பல்ஷன் பிட்வீன் த லோன் பேர்னால. சரியா? இட் இஸ் கோயிங் டு பி அப்ராக்சிமேட்லி 104 மாறுது. அப்போ இந்த பாண்ட் ஆங்கிள். ரைட்டா? திஸ் இஸ் பாண்ட் ஆங்கிள். அப்போ பாண்ட் ஆங்கிள் மெயினாக யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, பிகாஸ் ஆஃப் த ரிப்பல்ஷன் பிட்வீன் பாண்ட் பேர் அண்ட் லோன் பேர். ரைட்டா? இணைந்திருக்கும் எலக்ட்ரான் மற்றும் தனித்த எலக்ட்ரான். ரைட்டா? பாண்ட் பேர் அண்ட் லோன் பேர். ரைட்டா? லோன் பேர். புக்கில் இந்த சாப்டரில் இனிமேல் நம்ம பார்க்குறப்ப எல்லா இடத்துலையும் பிபி அண்ட் வி வில் ரெப்ரசன்ட் இட் அஸ் எல்பி. ரைட்டா? பிபி அண்ட் எல்பி. இப்போது ரைட்டா? ஓகே. இப்போ பாருங்க. ரைட்டா? இப்போ கவனிங்க, நல்லா கவனி. நம்ம எப்பயும் ஒரு நோட் எழுதுவோம்ல, பாக்ஸ் போட்டுறதுக்கு அதே தான். பாண்ட் ஆங்கிள் decreases if lone pair increases. ரைட்டா? லோன் பேர் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே லோன் பேர் இருக்கா, இதில் லோன் பேரே இல்லை. இதில் லோன் பேர் இருக்கா, லோன் பேர் இருக்கா? லோன் பேர் வந்த உடனே 109லேருந்து 107. அடுத்து பாரு, 2 லோன் பேர் வந்த உடனே 104 போயிடுச்சு. அப்போ பாண்ட் ஆங்கிள் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் லோன் பேர். எப்போல்லாம் லோன் பேர் இன்க்ரீஸ் ஆகுதோ, லோன் பேர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆக போகுது, பாண்ட் பேர் எல்லாமே கூட போகுது. லோன் பேர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் பேர் இன்க்ரீஸ் ஆக போகுது. ரைட்டா? பாண்ட் ஆங்கிள் குறைஞ்சா லோன் பேர் இன்க்ரீஸ் ஆக போகுது. பாண்ட் ஆங்கிள் குறையுது, எப்போல்லாம் குறையும், லோன் பேர் இன்க்ரீஸ் ஆகிறனால. இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? புரிஞ்சுதா? ஹவ் யூ காட் இட்? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்?
ரைட், சூப்பர், குட். நெக்ஸ்ட்டு பாண்ட் என்தால்பி. பாண்ட் என்தால்பி ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். வி நோ தட் பாண்ட் என்தால்பி அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. தட் இஸ் வெரி வெரி சிம்பிள். பாண்ட் என்தால்பிங்கிறது பிரேக்கிங் ஆஃப் பாண்ட், பாண்டை உடைக்கிறது. நீனே சொல்லி பார்க்கலாம், பாண்ட் என்தால்பி எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? when bond enthalpy increases. எதை வச்சு பேசுவாங்க? ரைட்டா, பாண்ட் என்தால்பி. பாண்ட் என்தால்பினா இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா, பாண்ட் என்தால்பி மீன்ஸ் என்னது? எனர்ஜி required for breaking the bond. எனர்ஜி required for breaking the bond. ரைட்டா, பாண்ட் லென்த்தை பொறுத்து இருக்கா? பாண்ட் லென்த் எதை டிபெண்ட் பண்ணியிருக்க? பாண்ட் லென்த் எதை டிபெண்ட் பண்ணியிருக்க? ஏன் எல்லாமே ஜாமெட்ரிக்கலி டெட்ராஹைட்ரல் இருக்கு? நான் சொல்கிறேன், இது எல்லாமே ஒரே ஷேப் தான். இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த இதை மட்டும் விட்டுரு, இதை தவிர மீது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டா, இப்படி தான் இருக்குது. வி வில் see that. அது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ரைட்டா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? பாண்ட் என்தால்பி increases with increase in size. Size increase ஆகிறப்ப increase ஆகுமா decrease ஆகுமா? What about the size? Size பெருசாச்சுனா what about size increase ஆகுமா decrease ஆகுமா? Size increase ஆச்சுனா, size பெருசாக 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 bond enthalpy decreases. நான் இப்போ பாண்ட் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்கேன், அதிகமான எனர்ஜி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ எந்த பாண்டை உடைக்க நீங்கள் அதிகமான எனர்ஜி கொடுப்பீங்க? சைஸ் குட்டியாக இருக்க பாண்டு. சின்ன பாண்டு உடைக்கிறது தானே கஷ்டம், பெரிய கரும்பு உடைக்கிறது ஈஸி. சின்ன கரும்பு உடைக்கிறது தானே கஷ்டம். என்னாச்சு, மறந்துட்டியா? பெரிய கரும்பு உடைக்கிறது ஈஸி, சின்ன கரும்பு உடைக்கிறது தான் கஷ்டம். கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ சைஸ் சின்னதாக சின்னதாக பாண்ட் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து அதே பாண்ட் என்தால்பி, பாண்ட் என்தால்பி increases with bond order. What is bond order? Bond order என்னது? bond order என்னது? What is bond order? BO is nothing but bond order. bond order என்னது? bond order என்னது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன். What is bond order? number of bonds, number of bond. அப்ப அந்த ரிலேஷன் என்னது? இங்க என்ன வரும்? bond enthalpy increases. bond enthalpy increase ஆகணும்னா bond order எப்படி இருக்கணும்? bond enthalpy எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? எந்த பாண்டை உடைக்கிறது கஷ்டம்? ஒரு கரும்பு உடைக்கிறது ஈஸியா, ரெண்டு கரும்பு உடைக்கிறது ஈஸியா, மூணு கரும்பு உடைக்கிறது ஈஸியா? நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ்? பாண்ட் என்தால்பி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, whenever the bond order increases. டபுள், சிங்கிள், ட்ரிபிள். டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதிகமான எனர்ஜி கொடுக்கணும், ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் இன்னும் அதிகமாக கொடுக்கணும். ரைட்டா, பாண்ட் ஆர்டர் இன்க்ரீசஸ். நம்மளுக்கு பாண்டு என்தால்பி, ரைட்டா, பாண்ட் என்தால்பி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அது என்ன பண்ணணும்? நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா, திஸ் இஸ் த நெக்ஸ்ட் நோட். வி ஹாவ் டு நோட் இட் டவுன். சரியா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், ஸோ அப்போ நம்ம ஓரளவுக்கு மெயினான கான்செப்ட்ஸை வி ஹவ் கம்ப்ளீட்டட். ரைட்டா, ஸோ மெயினாக முக்கியமாக பாண்டு பேராமீட்டரில் 4 இருக்குது. ஒன்று பாண்டு லென்த்து, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாண்டு ஆர்டர், அதுக்கப்புறம் பாண்ட் ஆங்கிள், அதுக்கப்புறம் பாண்டு என்தால்பி. 4 விஷயம். ஸோ 4மே நம்ம பார்த்துட்டோம். சரியா, வி ஹவ் சீன் ஆல் த 4. கிளியரா? ஓகே, சூப்பர். ஸோ உனக்கு பாண்ட் என்தால்பி பாண்டு லென்த்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. சைடில் ஒரு டேபிள் இருக்குது பார்த்தியா, 10.4, டேபிள் நம்பர் 10.4, டேபிள் நம்பர் 10.4 எடுத்து பாரு. அதில் உனக்கு பாண்டோட பாண்டோட லென்த்துக்கும் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் என்ன, ஸோ அந்த காம்பினேஷன் வச்சு உனக்கு கொடுத்துருப்பாங்க. யூ கேன் சி தட் என்தால்பி எப்படி இருக்குன்றத நீ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா, ரைட். நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு ரெசனன்ஸ். ரைட்டா, ஆல்ரெடி நம்ம ஆர்கானிக்கில் ரெசனன்ஸ் படிச்சிருக்கோம். ரைட்டா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரெசனன்ஸ்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரெசனன்ஸ்? ரெசனன்ஸ் என்னது? சரியா, ரெசனன்ஸ். சரி, ரெசனன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி let us draw the diagram for CO3 2- 2 plus 2 minus என்ன இருக்கு? CO3 2 plus 2 minus 2 minus. சரி, நேற்று நான் உங்களுக்கு லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரைய சொன்னேன்ல, அதில் பவர் இருந்தால் எப்படி வரையணும்னு எனக்கு சொல்லி தரல. இப்போ இந்த கான்செப்டோட அப்படியே நம்ம அதையும் பார்த்துக்கலாம். ரைட்டா, ஓவராலாக 2- இருக்குது. நேற்று லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சரில் அந்த டேபிளாக மனப்பாடம் பண்ண வேண்டாம். 10.4லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, அதெல்லாம் பண்ண வேண்டாம். லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சரில் CO3னா எப்படி டயக்ராம் வரையணும்னு உங்களுக்கு தெரியும். CO3 2- என்ன பண்ணணும்னு நான் சொல்லி தரல.
கரெக்டா? இப்போ நம்ம பார்க்கலாம் ரைட்டா. CO3 2 மைனஸ் as usual நேற்று பண்ண மாதிரி கார்பனுக்கு என்ன பண்ணணும்? கார்பனுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் பாருக்கும்? பேலன்ஸ் எலக்ட்ரான், வெளிக்கூட்டு அவுட்டர் மோஸ்ட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை மட்டும் நீ எடுத்துக்கிட்டா போதும். அவுட்டர் மோஸ்ட்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 4 எலக்ட்ரான் இருக்கும். ஆக்சிஜனுக்கு 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்கே என்ன இருக்குது? 3 டைம்ஸ் இருக்குது. 3 6 ஆர் 18 ரைட்டா. 18 எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணால் 22 எலக்ட்ரான்ஸ் வரும். சரியா? 18 இதை வெயிட் பண்ணு. இது போக 2 மைனஸ் இருக்குல்ல, 2 மைனஸ் இருக்கனால அதுக்கு ஒரு 2 எலக்ட்ரான் போட்டுக்கும். சரியா? அப்போ டோட்டலாக எத்தனை? 24 எலக்ட்ரான்ஸ். மேலே மைனஸ் இருந்தால் எலக்ட்ரான் ஆட் பண்ணணும், மேலே ப்ளஸ் இருந்தால் எலக்ட்ரானை சப்ராக்ட் பண்ணணும். சரியா? ரைட், கவனமாக கவனி. மேலே மைனஸில் இருந்துச்சு 2 மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் இருந்துச்சுன்னா எத்தனை மைனஸ் இருக்கோ அத்தனை மைனஸ்க்கு எலக்ட்ரான் ஆட் பண்ணிடும். மேலே ப்ளஸ் இருந்துச்சுன்னா எத்தனை ப்ளஸ் இருக்கோ அத்தனை எலக்ட்ரானை சப்ராக்ட் பண்ணிடணும். ரைட்டா? அத்தனை எலக்ட்ரானை கவுண்ட்லேருந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். சரியா? ரைட், we have to subtract that much electrons. இப்போ 24 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 24 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா நம்மளுக்கு எத்தனை பேர்ஸ் இருக்குது? 24 எலக்ட்ரான்ஸ்னா how many pairs we have? 12 electron pairs. ரைட்டா? 12 electron pairs. நம்மக்கிட்ட என்ன இருக்க போகுது? 12 electron pairs இருக்க போகுது. ரைட்டா? 12 electron pairs. இப்போது டயக்ராம் வரையலாம். நம்ம 12 electron pairs இருக்குது. எப்படி டயக்ராம் வரையலான்னு பார்க்கலாம். சரியா? ரைட், CO3 2 மைனஸ் இருக்குது. நல்லா கவனிங்க. கார்பன், ஆக்சிஜன், ஆக்சிஜன், ஆக்சிஜன். எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பாண்டு போடணுமா? பாண்டு போட்டு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ரைட்டா? பாண்டு போட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். மொத்தம் 12 பேர் வரணும். 3 போட்டுட்டேன். அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணலாம்? இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 9 + 3 12 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? கார்பனுக்கு ஆக்டேட் கம்ப்ளீட் ஆகலை. கார்பனுக்கு ஆக்டேட் கம்ப்ளீட் ஆகலை. கார்பனை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் இல்லை. கார்பனை சுற்றி எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? ஒன்லி 6 எலக்ட்ரான்ஸ். ஒரு பாண்ட்லேயும் 2 எலக்ட்ரான் 6 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? we can take 1 electron from the nearby oxygen. ரைட்டா? இந்த ஆக்சிஜன்லேருந்து எடுத்துக்கலாமா? டபுள் பாண்ட். சரியா? இது ஒரு ஸ்ட்ரக்சர், இது ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ பாருங்கள், ஏன் இந்த ஆக்சிஜன் மட்டும் தான் பாவம் பண்ணிச்சா? ஏன் இந்த ஆக்சிஜன்லாம் கொடுக்காதா? இந்த ஆக்சிஜன் கொடுக்க மாட்டாங்களா? இந்த ஆக்சிஜன் கொடுத்தா என்ன குறைஞ்சி போயிடுமா? அப்புறம் அந்த ஆக்சிஜன் கேள்வி கேட்குது, ஏன் அந்த ஆக்சிஜன் தான் கொடுக்குமா, இந்த ஆக்சிஜன் கொடுக்காதா? இவங்க கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, இவங்க கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குது. ஸோ the CO3 can be drawn in 3 manner. Option A, option B, option C. அப்போ இதில் எது ரைட்? which one is right? ஃபார்மல் சார்ஜும் போட்டாச்சு, சார்ஜ் கண்டுபிடிச்சாலும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எப்படி நீங்கள் ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிச்சிங்கனாலும் எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான். ஒரு ஆக்சிஜன் டபுள் பாண்ட் இருக்கப்போ மீதி 2 சிங்கிள் பாண்டில் இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சாலும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ரைட்டா? ரைட்டா? யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு போகிறாங்கன்னு விடுங்க, கரெக்டு தானே, அப்படி விட்டுட்டு போகலாம். ஆனால் அப்படி விடலை. இதை விட இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, they are giving another new term called resonance. இங்கே தான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இப்போது ரெசனன்ஸ் அப்படிங்கிற டாபிக் வருது. ரைட்டா? ரெசனன்ஸ்னால் என்னதுப்பா? ஷிஃப்டிங் ஆஃப் பை பாண்டு தானே, ஷிஃப்டிங் ஆஃப் பை பாண்டு தானே. டபுள் பாண்ட் ஷிஃப்ட் ஆகிட்டே இருந்தால் அது என்ன ரெசனன்ஸ்? கரெக்டாக இல்லை? ஆர்கானிக்கில் நம்ம படித்தோம்ல, பென்சினில் டபுள் பாண்ட் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? அதுதான். எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டயக்ராம் 3 படம் வரைய முடியாதுல்ல. இது 3க்கு சேர்த்து we are going to do a new diagram. இது எல்லாமே என்ன அப்படின்னா ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். இது பேர் என்னது? ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம ஹைப்ரிட் வரைய போகிறோம். we are going to draw a resonance hybrid. ரைட்டா? ஹைப்ரிட் என்னது? நம்மளால் உருவாக்குனது, மனிதனால் உருவாக்கப்பட்டது. ரைட்டா? we are going to do a resonance hybrid structure. என்ன அப்படின்னா கார்பன், சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன், சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன், 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 ஓவராலாக சார்ஜ் இருக்குல்ல, ஓவராலாக -2 இருந்துச்சுல, இந்த -2 3 பேரும் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ -2/3. திஸ் இஸ் ரெசனன்ஸ் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர். எனக்கு சொல்லுங்கள், இது டயக்ராம் டி. ABCD இந்த 4ல் யார் ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க, யார் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க? ஷிஃப்டிங் இன் சூட்டபிள் கண்டிஷன், எஸ். ரெசனன்ஸ் மீன்ஸ் டு டிஸ்கிரைப் த பாண்டிங் ஆஃப் மாலிகூல்ஸ்.
அதாவது பை பாண்டட் மாலிகூல்ஸ், அதாவது ஒரே ஒரு எலமெண்ட் ஒரு மாலிகுலை டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம வரைகிறோம் ரைட்டா. சம் ஆஃப் த மாலிகூல்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் மோர் தேன் ஒன் டயக்ராம். அந்த டயக்ராம் பேர் தான் என்ன அப்படின்னா ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வரைஞ்சா அது பேர் தான் ரெசனன்ஸ் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர். சரி, டி தான் கடைசியாக போட்டு அதனால் நீ டி தான் சொல்லுவேன். காரணத்தை சொல்லுங்கள். நீங்கள் டி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். கட்டாயமாக இவ்வளோ நாள் நீங்கள் கிளாஸ் கவனிச்சிருக்க, நீ டி சொல்லலைன்னா தான் ஆச்சரியம். டி ரைட்டு. இப்போ டிக்கு காரணம் சொல்லுங்கள். காரணம் சொல்லுங்கள். வாட் இஸ் த ரீசன்? ரீசன் என்ன? ஏன் டி? என்ன டவுட் கார்த்திக்? எஸ், கமான் டவுட் கேளுங்க. என்ன டவுட்டு? ஏன் டி ஆன்சர்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் ஆன்சர் சொல்கிறீங்க? போர்டில் ஆன்சர் இருக்குப்பா. நான் ஆன்சர் எழுதி போட்டுட்டேன். போர்டில் ஆன்சர் இது 4 படத்துக்குள்ளே தான் ஆன்சர் இருக்குது. நீ கேட்கலாம். எஸ், கமான். அதை எப்படி சொல்லலாம்? ஹேஸ் மோர் பவரா? மோர் பவராக இருந்தால் லெஸ் ஸ்டேபிளாக இருப்பாங்க தெரியும்ல. பவர் கம்மியாக இருக்கணும். அவங்க தான் மாலிகூல்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. என்ன கோட்டி? ஒரு மாலிகூல் ஸ்டேபிளாக இருக்கணும்னா அவங்கக்கிட்ட ஃபோர்ஸு அல்லது அவங்களோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கணும். கம்பைன்டு ஏபிசி. ஓகே கால் பண்ணாங்க, பேச போயிட்டே. ஓகே, இப்போ பாண்டு தான் ஆன்சர். அதில் என்ன சொல்லுங்கள்? மோர் ஸ்டேபிள். ஏன் மோர் ஸ்டேபிள்? எப்படி மோர் ஸ்டேபிள் ஆனாங்க? ஈக்குவல் பாண்டா? இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டீங்க. பாண்டு தான் ஆன்சர். சொல்லுங்கள் பார்க்கலாம். பாண்டு தான் ஆன்சர். பாண்டு பிரேக்கிங் எனர்ஜி அதிகமாக இருந்தால் அவங்க ஸ்டேபிளா லெஸ் ஸ்டேபிளா? பாண்டு பிரேக்கிங் எனர்ஜி, பாண்டு டிசோசியேஷன் எனர்ஜி. ஒரு பாண்டை பிரேக் பண்ணுறது கஷ்டம். அப்போ அவங்க மோர் ஸ்டேபிளா லெஸ் ஸ்டேபிளா? ஒருத்தவங்களை உடைக்கிறது கஷ்டமா, ஒருத்தவங்களை கொலை பண்ணுறது ரொம்ப கஷ்டமா? அப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தோடு இருக்காங்கன்னு அர்த்தம். ரைட்டா? கரெக்டாக இல்லையா? எனர்ஜி ஆஃப் ரெசனன்ஸ் ஹைப்ரிட் இஸ் லோ. அதான் இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம். எப்படி எனர்ஜி கம்மியாச்சுன்னு. ஏன் எனர்ஜி கம்மி? பிகாஸ் அவங்கள பிரேக் பண்ணுறது கஷ்டம். ஏன் பிரேக் பண்ணுறது கஷ்டம்? அவங்க மோர் ஸ்டேபிளாக இருக்காங்க. எப்படி மோர் ஸ்டேபிளாக இருக்காங்க? நல்லா கவனிங்க. இந்த படத்தில் எல்லாம் 2 ஆக்சிஜன் சிங்கிள் பாண்டில் இருக்குது. ஒரு ஆக்சிஜன் மட்டும்தான் டபுள் பாண்டில் இருக்குது. அப்போ 2 சிங்கிள் பாண்டை ஈஸியாக உடைச்சிடலாம். எல்லா படத்துலையும் சிங்கிள் பாண்டெல்லாம் ஈஸியாக உடைச்சிடலாம். டபுள் பாண்டை பிரேக் பண்ணுறது தான் கஷ்டம். ஆனால் அந்த படத்தில் இருக்க 3மே பார்ஷியலி டபுள் பாண்ட். இருக்க 3மே டபுள் பாண்ட் மாதிரி இருக்காங்க. ரைட்டா? இருக்க 3 பேருமே டபுள் பாண்ட் மாதிரி இருக்காங்க. 3 பேருக்குமே டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்குது. அப்போ 3 பேருக்குமே டபுள் பாண்ட் கேரக்டர்னா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அதிகமாகிடுச்சு. பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அதிகமான நேரத்தில் அவங்களோட ஸ்டெபிலிட்டி பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாயிடுச்சு. அப்போ எனர்ஜி லெவல் கம்மியாயிடுச்சுன்னா சாந்த ஸ்வரூபியாக இருக்காங்க. அப்போ சாந்தமாயிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? ரைட்டா? சாந்தமாயிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? அவங்க ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கிட்டா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ரைட்டா? அதைத்தான் நான் சொன்னேன். பாண்டை பாருங்க. பாண்டு தான் ஆன்சர். கரெக்டாக இல்லையா? இங்கெல்லாம் சிங்கிள் பாண்ட், இங்கே எல்லாருமே டபுள் பாண்ட் மாதிரி இருக்காங்க. எல்லாருமே டபுள் பாண்ட். இப்படி டாட்டட் போட்டால் பார்ஷியல். ஒரு சமயத்தில் நீங்கள் பார்க்குறப்ப டபுள் பாண்ட் இங்கே இருக்கும். நான் இப்படி திரும்பி பார்க்குறப்ப டபுள் பாண்ட் இங்கே போயிடும். இப்படி திரும்பி இங்கே பார்க்குறப்ப இங்கே. அதனால தான் இப்படி போட்டிருக்கேன். இந்த டபுள் பாண்ட் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்க போகுது. டபுள் பாண்ட் கட என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல இருக்காது. அதனால தான் இந்த விஷயம். ஸோ இந்த மாதிரி பாண்டு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கனால இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரெசனன்ஸ். ரைட்டா? ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ், ரெசனன்ஸ் ஹைப்ரிட். தட்ஸ் இட். முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். சிம்பிள். முடிஞ்சு போச்சு கான்செப்ட். ரைட்டா? தட்ஸ் இட். இதுதான் புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த 3 விட இது மோர் ஸ்டேபிள். அதுக்கு காரணம் எல்லாத்துக்கும் நடுவில் பார்ஷியல் டபுள் பாண்ட் இருக்குது. ரைட்டா? அதனால தான் அது பார்ஷியலி டபுள் பாண்ட். சரியா? ஓகே. ஃபோன் வந்துச்சு, நீ இனிமேல் போகாத. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பொலாரிட்டி. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ரைட்டா? நீட் ஜேயில் இந்த சாப்டரில் கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீட் ஜேயில் இந்த சாப்டரில் ஒரு கஷ்டமான டாபிக் அப்படின்னா அது பொலாரிட்டி. இந்த ப்ளஸ் மைனஸ் அப்போதே யாரோ கேட்டாங்க. ரைட்டா? நிறைய பேர் கேட்டாங்க எப்படி ப்ளஸ் மைனஸ் போடுறது, போலரைசேஷன்னா என்ன அப்படின்லாம். ரைட்டா? பொலாரிட்டி. ஸோ பொலாரிட்டினா என்ன? வாட் இஸ் மீன் பை பொலாரிட்டி? நத்திங் பட் சார்ஜ். ரைட்டா? சார்ஜ் இருந்துச்சுன்னா அது பேர் தான் என்னது? நம்ம பொலாரிட்டின்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? யாரோ ஒருத்தவங்க மண்டை மேலே சார்ஜ் இருந்தால் அதுதான் பொலாரிட்டி. ஸோ அப்போ சார்ஜ் எப்படி இருக்க போகுது? See here we are going to see a little bit different. இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கோவேலன்ட் பாண்டு பார்த்துருக்கோம், அயானிக் பாண்டு பார்த்துருக்கோம். இப்போ என்ன தெரியுமா சொல்ல போகிறாங்க?
பார்ஷியலி அயானிக் கோவேலண்ட் பாண்ட். நல்லா கவனி. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்து என்ன பாண்டு பார்த்துருக்கோம்? கோவேலண்ட் பாண்டு எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். அயானிக் பாண்டு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்போது வி ஹாவ் அ புது பாண்டு. என்ன அப்படின்னா பார்ஷியல். என்ன பாண்டு? பார்ஷியல். ரைட்டா? பார்ஷியல் அயானிக் கோவேலண்ட் பாண்டா. நான் ஒன்று சொல்லட்டா? இது உனக்கு ஆல்ரெடி தெரியும், இது உனக்கு ஆல்ரெடி தெரியும், உனக்கு இது ஆல்ரெடி தெரியும். ரைட்டா? ரைட்டா? இது உனக்கு ஆல்ரெடி தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சது தான். சரியா? இது உனக்கு தெரிஞ்சது தான். பார்ஷியல் அயானிக் கோவேலண்ட் பாண்ட் பார்க்கலாமா? ரைட்டா? பார்ஷியல் அயானிக் கோவேலண்ட் பாண்ட், அதாவது ஒரு கோவேலண்ட் பாண்டில் அயானிக் கேரக்டர் இருக்கான். ஓ மை காட், ஒரு கோவேலண்ட் பாண்டில் அயானிக் கேரக்டர் இருக்கான். எப்படி இருக்குது பார்த்தியா? கோவேலண்ட் பாண்டில் அயானிக் கேரக்டரா பார்க்கலாமா? கோவேலண்ட் பாண்டில் அயானிக் கேரக்டர் இருக்கான். பார்ப்போமா? வாங்க வாங்க வாங்க. ஸோ லெட் அஸ் டேக் ஃபர்ஸ்ட் ஒரு கோவேலண்ட் பாண்ட் எடுத்துக்கலாம். Cl2. Cl2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Cl இதில் 100% திஸ் இஸ் 100% கோவேலண்ட் தான். ரைட்டா? இது 100% கோவேலண்ட். இதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. ரைட்டா? ரைட்டா? ஓகே ரைட். நான் அதை போட்டுறேன். நான் இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே நான் அப்லோட் பண்ணிடுறேன். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன், நான் அப்லோட் பண்ணிடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ திஸ் இஸ் 100% கோவேலண்ட். அதுக்கு காரணம் என்ன? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் டூ குளோரின் இஸ் ஈக்குவல். ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஈக்குவல். அதனால என்ன அப்படின்னா இவங்களுக்கு நடுவில் 100% இட் இஸ் அ கோவேலண்ட் பாண்ட். இப்போது லெட் அஸ் கோ ஃபார் என்ன அப்படின்னா CH4 எடுத்துக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் CH4 எடுத்துக்கலாமா? CH4 எடுத்துக்கலாமா? CH4 எடுத்துக்கலாமா? ஓகே. CH4 எடுத்துக்கலாமா? CH4 எடுத்துக்கலாம். CH4 என்னது? கார்பன், ஹைட்ரஜன், 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 ஹைட்ரஜன். இங்கே யார் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கார்பன் ஹைட்ரஜன் யாருக்கு ஜாஸ்தி? கார்பனுக்கும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கும் இருக்க டிஃபரன்ஸில் யாருக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஜாஸ்தி? யாருக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஜாஸ்தி? கார்பனுக்கு ஜாஸ்தி. அப்போ கார்பன் கோயிங் டு பிகம் பார்ஷியலி நெகட்டிவ். இவங்க எல்லாருமே பார்ஷியலி பாசிட்டிவ். இவங்க எல்லாருமே பார்ஷியலி பாசிட்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான்ஸு ஸ்லைட்டாக நம்மளோட கார்பன் பக்கம் ஷிஃப்ட் ஆகிருக்க போகுது. இது மொத்தமாக எலக்ட்ரான் தூக்கிட்டு போகல. திஸ் இஸ் நாட் அயானிக் பாண்ட். கோவேலண்ட் பாண்டில் அயானிக் ஆட் கோவேலண்ட் பாண்டு தானே இது. கோவேலண்ட் பாண்டு இப்போ பாரு, இதில் ப்ளஸ் மைனஸ் இருக்கா? இதில் ப்ளஸ் மைனஸே இல்லை. திஸ் இஸ் 100% கோவேலண்ட் பாண்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் நாட் 100% கோவேலண்ட் பாண்ட். கோவேலண்ட் கம் அயானிக். கோவேலண்ட்டில் ஒரு அயானிக் இருக்குது. ஸோ பார்ஷியல் அயானிக் இன் கோவேலண்ட் பாண்ட். பார்ஷியல் அயானிக் இன் கோவேலண்ட் பாண்ட், அதான் விஷயம். ரைட்டா? பார்ஷியல் அயானிக் இன் கோவேலண்ட் பாண்ட். சரியா? ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் எடுத்துக்கலாம். HF எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், உனக்கு இன்னும் நல்லா புரியும். HF எடுத்துக்கலாம். ரைட்டா? HF ஹைட்ரஜன் ஃப்ளூரைட். திஸ் இஸ் நாட் அ ஹெச்லேருந்து மொத்தமாக எலக்ட்ரான் எடுத்துகிட்டு போக முடியாது. இட் இஸ் அ கோவேலண்ட் பாண்ட். HF இஸ் கோவேலண்ட் பாண்ட். எப்போ? சாலிடாக இருக்கப்போ. தண்ணிக்குள்ளே போடுறப்ப அயானிக் பாண்ட். 10th ஸ்டாண்டர்டில் ஞாபகம் இருக்கா? இந்த கொஸ்டின் 10th ஸ்டாண்டர்ட் பசங்க இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பான். சார் என்ன சார் இது NaClலாம் அயானிக்னு சொல்கிறீங்க, ஆனால் HF மட்டும் ஏன் கோவேலண்ட்னு சொல்கிறோம்? HF இஸ் கோவேலண்ட் பாண்ட். HF தண்ணிக்குள்ளே போட்டால் அயானிக் பாண்டாக அயான்ஸாக பிரிஞ்சிடும். ரைட்டா? whenever it is in solid form it is covalent bond. HF is covalent. ஆனால் இங்கே பாருங்கள், this is not 100% covalent. It is partial ionic covalent bond. சரியா? partial ionic. எப்படி பாருங்கள், இங்கே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ, ஹைட்ரஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து 2.1, வேறஸ் ஃப்ளூரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ 4. ரைட்டா? ஏன்னா கொஸ்டின் உனக்கு இப்படி தான் கேட்க போகிறாங்க இதுக்கப்புறம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வச்சு. ரைட்டா? இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ ஃப்ளூரினுக்கு அதிகமாக இருக்கனால ஃப்ளூரின் என்ன பண்ணுமா? இட் டேக்ஸ் த எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். அது பக்கத்தில் வச்சுக்கும், எடுத்துகிட்டு போல. திஸ் இஸ் நாட் அயானிக், திஸ் இஸ் நாட் அயானிக், திஸ் இஸ் கோவேலண்ட். கோவேலண்ட்டில் பார்ஷியலாக அயானிக் இருக்குது. பிகாஸ் ஆஃப் திஸ் hydrogen is experiencing partially positive, fluorine is experiencing partially negative charge. Right? Partially negative charge.
ரைட்டா? பார்ஷியலி பாசிட்டிவ், பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ். கரெக்டாக? இப்போது இப்படி இருக்கே சார், யாரை நான் வந்து கோவேலண்ட்டு, யாருக்கு பார்ஷியல் அயானிக் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதாவது வேல்யூஸ் இருக்கா? எஸ், ஆல்ரெடி நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ இருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வச்சு EN வேல்யூ, எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட வேல்யூவை பேஸ் பண்ணி இஃப் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ, ரைட்டா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூவை பொறுத்து நம்மளுக்கு மாறப்போம். இஃப் த யார் யாரெல்லாம் லைவ் வாட்ச் பண்ணுற, இன்னும் கொஞ்சம் நேரம் எனக்கு சாட் வரது நின்றுச்சு. ஸோ ஒரு பேரை உங்களோட பேர் வேண்டாம், ரெட் கலர் ஹார்ட் போட்டு பார்க்கலாம் யார் யாரும் லைவில் இருக்குன்னு. திடீர்னு பாதி பேர் மெசேஜ் ஆகணும், சாப்பிட போயிட்டியா, பசிக்குதுன்னு. இஃப் த டிஃப்ரென்ஸ் between, if the EN difference between the atoms is, right? EN difference between EN difference என்ன இருக்கு? நம்ம EN difference between the EN difference, right? 1.7 க்கு மேல, right? If the EN difference is greater than 1.7, then the bond is difference between the atom is more than 1.7, right? More than 1.7 இருந்துச்சுன்னா அப்போ அந்த பாண்டில் more than 50% அயானிக் கேரக்டர் இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா? அயானிக் கேரக்டர். ரெட் கலர் ஹார்ட் வந்துருச்சா? சூப்பர் குட். 20 செகண்ட்ஸ் முன்னாடி பார்த்துட்டு இருக்கியா? ஓகே, ரைட், ஓகே. கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. இந்த வரேன் இப்போ கன்ஃபியூஸை போக்குறேன். இப்போ பாருங்கள் இப்போ கன்ஃபியூஸை போக்குறேன், ரைட்டா? கன்ஃபியூஸாக தான் இருக்கும். இப்போ கவனி, இப்போது ஹெச்எஃப் எடுத்துக்கலாம், ரைட்டா? ஹெச்எஃப் இருக்கா? ஹெச்எஃப் வந்து கோவேலண்ட் பாண்ட், ரைட்டா? ஹெச்எஃப் இஸ் கோவேலண்ட் பாண்ட், ரைட்டா? தட் இஸ் ஷியோர், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இந்த ஹெச்எஃப்ல இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ரைட்டா? ஹெச்எஃப்ல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ, ஹைட்ரஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ என்ன சொன்னேன்? 2.1. ஃப்ளூரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ 4. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம், ரைட்டா? 4 - 2.1 வேல்யூ என்னது? 1.9 வருதா? 1.9 வருதா? 1.9 வருதா? அப்போ எங்கெல்லாம் இஃப் த EN டிஃப்ரென்ஸ், ரைட்டா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட டிஃப்ரென்ஸு கிரேட்டர் தேன் 1.7 இருக்கும், ரைட்டா? 1.7க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா, 1.7க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா தென் அப்போது அந்த கோவேலண்ட் பாண்டில் in that covalent bond 50%, more than 50% ionic character இருக்கும், ionic character இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ HF is covalent bond, ஆனால் HFல ionic character இருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ இருக்கு? 1.9 இருக்குல்ல, அப்போ கொஞ்சமாக 50% கொஞ்சம் அதிகமாக, 50 கோவேலண்ட் 50 அயானிக் அந்த மாதிரி இருக்குது, ரைட்டா? அப்போ அது கோவேலண்ட் பாண்டு தான் வெளியிருந்து பார்க்குறப்ப, ஆனால் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வச்சு பார்க்குறப்ப இட் இஸ் லிட்டில் பிட் அயானிக் கேரக்டர் இருக்குது. உனக்கே தெரியும், நீனே சொல்லு, ஹெச்எஃப்பை பார்த்தாலே உனக்கு தெரியும் ஃப்ளூரின் இஸ் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ், கண்டிப்பாக எலக்ட்ரானை தான் பக்கம் எடுத்துருக்கும். அந்த பார்ஷியல் சார்ஜ் மேலே வருதுல, அதை நீ தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். உனக்கு இது ஆல்ரெடி தெரியும், உனக்கே தெரியும், யூ நோ தட் வெரி வெல். ஃப்ளூரின், ஆக்சிஜன், நைட்ரஜன் இவங்கெல்லாம் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ்னு தெரியும், இவங்கெல்லாம் எலக்ட்ரானை தான் பக்கம் இழுத்துக்குவாங்கன்னு உனக்கு தெரியும். ஸோ இவங்க கூட பாண்ட் ஆகியிருந்தாங்க, இந்த எலமெண்ட்ஸ் கூட எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்கேஸ் கோவேலண்ட் பாண்டாக இருந்தாலும், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இவங்க கூடலாம் கோவேலண்ட் பாண்டு ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அந்த கோவேலண்ட் பாண்டுக்கு உள்ள அயானிக் கேரக்டர் இருக்குது, அவ்வளோதான். இவங்களை திருத்த முடியாதுடா, இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஷேர் பண்ணிக்கோங்கடான்னு சொல்லி நம்ம கோவேலண்ட் பாண்டை ஃபார்ம் பண்ண சொல்கிறோம். பாண்டு ஃபார்ம் பண்ணோன்னே அவங்க வேலையை காமிச்சிடுறானுங்க, ஏன்னா அவங்களுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தி. திருத்த முடியாது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ அதிகமாக இருக்கவங்கள திருத்த முடியாது. ஸோ டிஃப்ரென்ஸ் அப்போ தான் சொல்கிறாங்க. அப்போ எவெல்லாம் மோசமானவன்? அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ், இந்த ரெண்டு பேருக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்குல்ல, அவங்க ரெண்டு பேருக்குரிய டிஃப்ரென்ஸு 1.7க்கு மேலே இருந்துச்சுன்னா, 1.7 கரெக்டாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கோவேலண்ட் பாண்ட் 100%.
1.7க்கு மேலே இருந்துச்சுன்னா அயானிக் அதிகமாக இருக்கும், கோவேலண்ட் கம்மியாக இருக்கும். 1.7க்கு கீழே இருந்துச்சுன்னா அதிகமாக கோவேலண்ட் இருக்கும், அயானிக் கம்மியாக இருக்கும். இந்த பர்சன்டேஜ்க்காக தான். ரைட்டா பர்சன்டேஜ்க்காக தான். தட்ஸ் இட். கிளியரா புரிஞ்சுதா? தட்ஸ் இட். அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ரைட்டா அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. அதில் டைபோல்னு ஒன்று வரப்போகுது. ரைட்டா அதில் டைபோல் மின் இருமுனை. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? நோட் பண்ணுங்கப்பா. எஸ் என்ன அந்த மாதிரி தான். சரி ரைட். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? டைபோல். ரைட்டா டைபோல். ஓகே சூப்பர். இப்போ கவனிங்க. டைபோல். வாட் இஸ் அ டைபோல்? டைபோல்னா என்னது? மின் இருமுனை. அதாவது எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோல்னா மின் இருமுனை. ரைட்டா டைபோல்னா இருமுனைன்னு வச்சுக்கலாம். ரைட்டா அது மட்டும் போதும் நம்மளுக்கு. டைபோல் நீ படிச்சியா ஃபிசிக்ஸில் இப்போ வரைக்கும்? டைபோல் உனக்கு வந்துச்சா இப்போ வரைக்கும்? யாருக்கா டைபோல் வந்திருக்கா? தமிழ் மீடியம் டீச் பண்ண மாட்டேன், நான் சின்னதாக சொல்லுவேன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? டைபோல்னா என்ன? டைபோல்னா என்ன தெரியலையா? ஓகே அப்போ இன்னும் படிக்கலை. சரி ஓகே இப்போ நான் சொல்லித்தரேன். இருமுனைன்னு அர்த்தம். தமிழ் மீடியத்தில் ரெனோ இருக்காங்க, அப்போ ரெனோ தெரியாத தமிழ் மீடியம் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக சொல்கிறேன் என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் டைபோல் அப்படின்னா மின் இருமுனை. அதாவது இந்த இப்போ சொல்கிறேன், சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் let us consider two charge. என்ன சார்ஜ்? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ரெண்டு மின் சுமை. ரைட்டா ரெண்டு மின் சுமை நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா மின் சுமைன்னு என்னது? சார்ஜ் ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ அப்படின்னு ரெண்டு சார்ஜ். ரெண்டு சார்ஜையும் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நான் என்ன பண்ணுறேன்? தள்ளி வைக்கிறேன். ரைட்டா பை கீப்பிங் அ டிஸ்டன்ஸ். ரைட்டா டிஸ்டன்ஸ் எப்படி போட்டிருக்காங்க நம்ம புக்கில்? 2D போட்டிருக்காங்களா? ரைட் 2Dன்னு வச்சுக்கலாம். ரைட்டா 2Dங்கிறது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ரைட்டா அப்போ நல்லா கவனிங்க. whenever two equal and opposite charges, இரண்டு சமமான எதிரெதிர் மின்சுமை, two equal, இதுவும் Q இதுவும் Q, equal and opposite charge. ரைட்டா two equal and opposite charge. கவனிங்க, equal and opposite charges separated by a small distance, then it is called dipole. ரைட்டா then it is called dipole. அது பேர் தான் என்னது? டைபோல். அது பேர் தான் என்னது? டைபோல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எப்போல்லாம் இரண்டு சமமான எதிரெதிர் மின்சுமை கொண்ட மின்சுமைகளை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வைக்கிறோனோ அதுக்கு பேர் தான் என்னது? இருமுனைன்னு அர்த்தம். தட் இஸ் கால்ட் டைபோல். இது கரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ், அது எலக்ட்ரிக் டைபோல். அதே இது இங்கே நம்ம பார்க்குறதுல வெறும் டைபோல் மட்டும். டைபோல் ஜென்ரலாக ஃபிசிக்ஸில் படிச்சிங்களா? ஃபிசிக்ஸில் படிக்கலைன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசனில் ஆனால் இதாக இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசனில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இது. ரைட்டா படிச்சிங்கன்னா ஓகே, படிக்கலைன்னா இப்போ ஞாபகம் வச்சு. ஸோ அதான் டைபோல். இப்போ நல்லா கவனி. இப்போ நான் H2O டயக்ராம் வரைகிறேன். ரைட்டா let us draw H2O ஆக்சிஜன் டயக்ராம் பார்த்தோமா? ஸோ இதான நம்மளோட வாட்டர், இது வாட்டர் மாலிக்யூல் இல்லை, இதான வாட்டர் மாலிக்யூல். ரைட்டா திஸ் இஸ் ஹவ் த வாட்டர் மாலிக்யூல் வில் பி தேர். ரைட்டா இதுதான் நம்மளோட வாட்டர் மாலிக்யூல். ஸோ ஆக்சிஜன் வித் ஹைட்ரஜன். இந்த பக்கம் என்ன அப்படின்னா ஹைட்ரஜனோட இருக்க போது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா we will have a 2 lone pairs. ரைட்டா ரெண்டு லோன் பேர் இருக்க போகுது. ரைட்டா ரெண்டு லோன் பேர் இருக்க போகுது. சரியா கவனிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. ஆக்சிஜன் இஸ் கோயிங் டு ஹாவ் அ பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ், whereas hydrogen is going to have a partial positive charge. கரெக்டா? partial positive charge. who separated by a small distance? தள்ளி வச்சிருக்கோண்டா. இப்போ இங்கே யார் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கா? பாண்ட். ரைட்டா பாண்ட். ஸ்கூலில் 12th சாப்டர் தான் போகுதா? ஓகே ரைட். ஸ்கூலில் டீச் பண்ணுறதுக்கும் நான் டீச் பண்ணுறதுக்கும் ரொம்ப இருக்கா? ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் ரீட் பண்ணிட்டு போகிறாங்களா? ஓகே ரைட். நீ வா ரெனோ, நீ வர மாட்டேங்கிற ரெகுலராக. சரியா ரைட். கொஷின் ஆன்சர் செஷன் கூட நீ வர வேண்டாம். இந்த மாதிரி நடத்துகிற செஷன் இருந்தால் நீ வந்துடு, கண்டிப்பாக உனக்கு புரிஞ்சுக்கலாம். ரைட்டா ஓகே கவனிங்க. ரைட்டா கவனிங்க. ஸோ இப்போ பாரு we have separated. இதே மாதிரியே இருக்கா டைபோல். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆக்சிஜன் ஆல்ரெடி இவனுங்கெல்லாம் மோசமானவங்களையும் மோசமானவனா. ரைட்டா என்ன அப்படின்னா எப்போ when they have a electric dipole, அதாவது லோன் பேர் இருக்க. நல்லா கவனிங்க. இப்போ எலக்ட்ரான்ஸ் எப்படி போகும்?
எப்பயுமே எலக்ட்ரான்ஸ் ஜென்ரலாக என்ன அப்படின்னா ஆல்வேஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் டைபோல் எந்த பக்கம் ஆக்ட் ஆக போகுது, இப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எப்படி ஷிஃப்ட் ஆக போகுது, இவங்க எந்த டைரக்ஷனில் மூவ் ஆக போகிறாங்க, ரைட்டா? ஓகே ஓகே ரைட். ஸ்கூலில் போய் படிக்கிறப்போ உனக்கு ஈஸியாக இருக்கா? ஓகே குட். நல்லா கவனி. டைபோல் எப்பயுமே என்ன அப்படின்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் போகும், ரைட்டா? டைபோலோட டைரக்ஷன் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான், ரைட்டா? இப்போ கவனியப்பா, இந்த நெகட்டிவ் என்ன பண்ணுது, இங்கேருந்து இந்த பக்கம் வருது, இதோட ஃபோர்ஸ் இந்த பக்கம் போகுது. ஃபிசிக்ஸ் அகெயின் we are going to come with the physics. ஃபிசிக்ஸில் என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட்டு ஒரு சார்ஜு இந்த பக்கம் போகுது, இன்னொருத்தவங்க இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ ரிசல்டன்ட் எந்த பக்கம் இருக்கும், ரைட்டா? ரிசல்டன்ட் எந்த பக்கம் இருக்கும்? 2 ஈக்குவல் ஃபோர்ஸ், 2 ஃபோர்ஸு ஒருத்தவங்கள இந்த பக்கம் இழுக்கிறாங்க, இன்னொருத்தவங்க இந்த பக்கம் இழுக்கிறாங்க. அப்போ ரிசல்டன்ட் எந்த பக்கம் இருக்கும்? இதனின் விளைவு, இதனால் விளையக்கூடிய பதில், அதோட ஆன்சர் எந்த பக்கம்? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வில் பி, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கே இருக்கும்? ரிசல்டன்ட் இதுலேருந்து வரக்கூடிய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் சென்டரில் இருக்கும், கரெக்டாக? ரிசல்டன்ட் வில் பி இன் த சென்டர், கரெக்டாக? என்னாச்சு, நம்ம கிளாஸ் எப்பயும் இருக்க மாதிரி இல்லையே, ரைட்டா? எப்பயும் இருக்க மாதிரி இல்லை, ரைட்டா? பெய்ட் பேட்சில் இந்த லெசன் எப்போ டீச் பண்ணுவீங்க? பெய்ட் பேட்சில் இந்த லெசன் டீச் பண்ண ரொம்ப நாள் ஆகும். நம்ம இப்போ தான் 13th சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் தான் வரும். சரியா? கவனிங்க. கிளியரா? இஸ் தட் கிளியர்? இந்த மாதிரி தான் இருக்கும், ரைட்டா? சென்டரில். அப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஆக்சிஜனில் எப்படி இருக்கா? அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்க போகுது? நெட் டைபோல் வில் பி ஆன் திஸ் டைரக்ஷன். அப்போ நெட் டைபோல் எப்படி இருக்க போகுது? கீழே இருக்க போகுது. நெட் டைபோல் டுவர்ட்ஸ் த டவுன்வர்ட். நெட் டைபோல் எப்படி இருக்க போகுது? டுவர்ட்ஸ் டவுன்வர்ட். சரியா? ஸோ அப்போ டைபோல் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. உனக்கு டைபோல் மொமெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. அப்போ டைபோல் மொமெண்ட்டுங்கிறத எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா டிபே. இப்போ இதில் டைபோல் மொமெண்ட் இருக்கா இல்லையா? இதில் டைபோல் மொமெண்ட் இருக்கா இல்லையா? இங்கிட்டு பிடிச்சி இழுக்கிறாங்க. அதாவது இவனோட எலக்ட்ரானை இவன் பிடிச்சிட்டு போயிட்டான், இவன் என்ன பண்ணுறான்? கஷ்டப்படுறான், குடுடா சாமி அப்படின்னு இழுக்கிறாங்க, இவங்களும் இழுக்கிறாங்க. 2 பேர் இழுக்கிறப்ப டைபோல் மொமெண்ட் ஆக்சுவலாக எங்கிட்ட இருக்க போகுது? இந்த பக்கம் கீழே இருக்க போகுது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கடா உனக்கு, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கடா. இப்போ பாரு, இந்த எக்ஸாம்பிளுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். CO2 எடுத்துக்கலாமா? CO2 எடுத்துக்கலாம், CO2 எடுத்துக்கலாம். கார்பன் டபுள் பாண்ட் வித் ஆக்சிஜன், டபுள் பாண்ட் வித் ஆக்சிஜன். இப்போ எப்படி இருக்கும்? இவங்க பார்ஷியலி நெகட்டிவ், இவங்க பார்ஷியலி பாசிட்டிவ், இவங்க பார்ஷியலி நெகட்டிவ். அப்போ என்ன இருக்கும்? இங்கேருந்து இங்கே, இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம், கரெக்டா? கரெக்டா? இப்போ டைபோல் எப்படி இருக்கும்? நவ் டெல் மீ வாட் இஸ் த டைபோல், ரைட்டா? இப்போ டைபோல் எப்படி இருக்கும்? இப்போ டைபோல் வேல்யூ என்ன? வாட் இஸ் த டைபோல் வேல்யூ? டைபோல் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் மியூ. மியூ வேல்யூ என்னது? மியூ இஸ் ஈக்குவல் டு என்னது? இதுக்கு மியூ என்னவா இருக்கும்? ரெண்டுமே வந்துருச்சுல, ஈக்குவல் தானே. அதாவது வெளியே அவங்க இழுக்கிறாங்க, அதே நேரத்தில் உள்ளே இழுக்குது. இவனுங்க வெளியே இழுக்கிறானுங்க, இவனுங்க உள்ளே இழுக்கிறானுங்க. ஸோ கேன்சல் ஈச் அதர். மியூ இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே மியூ இருக்காது, இங்கே வந்து டைபோலே கிடையாது, டைபோலே கிடையாது, டைபோல் 0. வேரஸ் இன் வாட்டர் மாலிக்யூல் மியூ வில் பி தேர், மியூ வில் பி கிரேட்டர் தேன் 0, ரைட்டா? மியூ வில் பி கிரேட்டர் தேன் 0, ரைட்டா? ஸோ புக்கில் பார்த்து அப்படின்னா பேஜ் நம்பர் 80ல் 10.5 டேபிள் பாரு, 10.5 டேபிள் அதில் கொடுத்துருக்காங்க பாரு. ஹெச்எஃப்ல எப்படி இருக்கும், ரைட்டா? 10.5ல் ஹெச்எஃப் பாண்டு போட்டோன்னா எப்படி இருக்கும்பா? ஹெச்எஃப் பாண்டு போட்டோன்னா ஹெச்எஃப் பாண்டில் என்ன இருக்க போகுது? ஹெச்எஃப் பாண்டில், ரைட்டா? ஹெச்எஃப் பாண்டு போட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து என்ன அப்படின்னா பார்ஷியலி பாசிட்டிவ், ஃப்ளூரின் வந்து பார்ஷியலி நெகட்டிவாக இருக்கும். அப்போ ஷிஃப்டிங் எப்படி இருக்கும்? இந்த பக்கம் இருக்குமா? அப்போ டைபோல் இருக்குது பார்த்தியா, ஒரு டைரக்ஷனுக்கு போகுது, ரைட்டா? ஏன் நாட் டுவர்ட்ஸ் மைனஸ்? யார்? பிரசாத்தா, நீ கிளாஸ்க்கெலாம் வரியா பிரசாத்? ஓகே ரைட். சரியா? கவனி. அதாவது ஏன் மைனஸ் பக்கம் போகல? எலக்ட்ரான் மைனஸ் பக்கம் தான் போகுது. எலக்ட்ரான் ஆக்சுவலாக மைனஸ் பக்கம் போகுது. அந்த எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஹைட்ரஜன் ட்ரை பண்ணுது, கரெக்டாக இல்லையா? ஆல்ரெடி ஃப்ளூரின் தூக்கிட்டு போயிடுச்சு எலக்ட்ரானை, ஃப்ளூரினை தான் பக்கம் வாங்கிடுச்சு. அதை ஃபோர்ஸ் கொடுத்து ஹைட்ரஜன் இழுத்துட்டு இருக்கு. அதனால தான் ஃபோர்ஸ் இந்த பக்கம் வருது, ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குது, ரைட்டா? ரைட்டா? ஓகே. போன பேஜ்லேயே அதே தான், போன பேஜில் இதே தான். ஏன் இந்த பக்கம் வரல? இங்கே அதே மாதிரி தான். ஆல்ரெடி எலக்ட்ரான்ஸ் ஆர் ஷிஃப்டட் டுவர்ட்ஸ் ஆக்சிஜன். 2 பக்கமே எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜன் பக்கம் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அதை திருப்பி தான் பக்கம் கொண்டுறாங்க. அப்போ அவங்க இழுத்துக்கிட்ட ஃபோர்ஸு இவங்க இழுக்கிற ஃபோர்ஸு ஈக்குவல், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னது? இந்த பக்கம் இழுக்கிறாங்க, 2 பேர் வேறு வேறு பக்கம் இழுக்கிறாங்க. அப்போ இங்கே அதே மாதிரி தான், 2 பேர் வேறு வேறு பக்கம் இழுக்கிறாங்க. ஈக்குவலாக இந்த பக்கம் இழுத்தாங்கன்னா ஃபிசிக்ஸ் படி, திஸ் இஸ் கால்ட் ஃபிசிக்ஸ். ஒரு பொருளை நான் இப்படி கீழே இழுக்கிறேன்,
ரைட் இங்கே ஒரு பொருள் இருக்குது இந்த பெண்ணை நானே இழுக்கிறேன் கீழே ஆக்சுவலாக என்ன பண்ண போகுது ரெண்டு பேரும் கீழ் நோக்கி இழுக்கிறோம் அப்போ கீழே தான் வரப்போகுது ரிசல்டன்ட் வில் பி அட் த டவுன்வர்ட் ரிசல்டன்ட் வில் பி டவுன் சரியா ரிசல்டன்ட் என்ன அப்படின்னா டவுனில் இருக்க போகுது அதுதான் விஷயம் புரிஞ்சுதா டைபோல் இருக்கா இல்லையான்றதை ஈஸியாக என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஹெச்எஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க பாரு ஹெச்எஃப்க்கு 1.91 டின்னு கொடுத்துருப்பாங்க ரைட்டா வாட் இஸ் திஸ் டி ரைட்டா வாட் இஸ் திஸ் டி டைபோல் இஸ் ரெப்ரசன்டட் பை மியூன்னு சொன்னேன் டி இஸ் கால்ட் டி பே ரைட்டா டி பே ரைட்டா டி அப்படின்னு என்னது டி பே நடக்குது இட் இஸ் a யூனிட் டைபோல் மொமெண்டோட யூனிட் டி பே ரைட்டா டி பை டிஇபிஒய் டி பை ரைட்டா டி பை we reached 1 hour ஓகே எனக்கு 1 hour போன மாதிரியே தெரியல உங்கள் யாருக்காவது 1 hour போன மாதிரி தெரியுதா ரைட்டா ஸோ 1 dB இது கன்வர்ஷன் வேறு இருக்குது கூலும் மீட்டரில் எழுதணும்னா அதுக்கு ஒரு கன்வர்ஷன் கொடுத்துருப்பாங்க சென்டிமீட்டர்னு நினச்சிடாத அது கூலும் மீட்டர் ரைட்டா டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கூலும் மீட்டர் 10.15க்கு கீழே கொடுத்துருப்பாங்க யூனிட் 3.336 × 10⁻30 1D is equal to 3.336 × 10⁻30 கூலும் மீட்டர் சென்டிமீட்டரில் கூலும் மீட்டர் ஹோம்ஒர்க் இல்லாதான் வந்தியா சரி ஓகே ஹோம்ஒர்க் படிக்கிறதோட கிளாஸும் கவனிடா நல்லா படிச்சுட்டு இருந்த பெய்ட் கிளாஸ்க்கும் வரல எதுக்கும் வரல சரி வா 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 எப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ வந்து படிச்சுட்டு போ சரியா ரைட் ஓகே ஸோ அப்போ ஓகே we have completed half of the topic ஸோ இதுக்கு அடுத்து இந்த ஃபஜான்ஸ் ரூலும் பார்ஷியல் கோவலன்ட் கேரக்டரும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா நேமிங் ரியாக்ஷன் பிடிஎஃப் நான் அனுப்பிச்சிடுறேன் இந்த வீடியோ கீழே அனுப்பிச்சிடுறேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப்பும் கொடுத்துறேன் அந்த பிடிஎஃப்பும் கொடுத்துறேன் சரியா ரைட் முடிச்சுக்கலாமா இன்றைக்கி நாளைக்கு மார்னிங் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஆமாம் நாளைக்கு மார்னிங் டீச் பண்ண போகிறேன் இதோட கண்டினியூஷன் தான் மார்னிங் 3 இதே தான் ஆக்சுவலாக ஒரு ப்ராப்ளம் நான் 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ஷெட்யூல் பண்ணலை கேன் வி எக்ஸ்டெண்ட் த கிளாஸ் டுமாரோ மார்னிங் 2 hours நாளைக்கு காலையில் 2 hours எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா 5 to 7 அல்லது 5 to 6:30 நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் 10th கிளாஸ் இல்லை ஸோ கேன் வி ஹாவ் அம்பிகா நேமிங் ரியாக்ஷன் பிடிஎஃப் இப்போ அனுப்புகிறேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அனுப்பிச்சிட்றேன் ரைட்டா காலையில் ஒரு 2 hours போகலாமா 5 to 7 அல்லது அட்லீஸ்ட் அப் டு 6:30 ஆச்சு வரணும் ரைட்டா வரணும் 7 வரைக்கும் போகலாம் சரியா இந்த லெசன் தான் இந்த லெசன் ஈஸியாக தான்டா இருக்கும் சூப்பராக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக நாளைக்கு இன்னும் வேறு லெவலில் இருக்கும் நாளைக்கு ஃபுல்லாக நம்மளோட டாய் வச்சு தான் நம்ம பொம்மை வச்சு தான் விளையாட போகிறோம் நாளைக்கு சூப்பராக இருக்கும் நாளைக்கு கிளாஸ் வேறு லெவலில் இருக்கும் டெஃபினட்டாக யூ வில் பி என்ஜாயிங் இட் ரைட்டா டெஃபினட்டாக யூ வில் பி என்ஜாயிங் நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது VSEPR வேலன்ஷியல் ரிப்பல்ஷன் தியரி அது சூப்பராக இருக்கும் ஃபஜான்ஸ் ரூல் நான் லாஸ்ட் நடத்துகிறேன் எனக்கு ஞாபகப்படுத்து பட் நம்ம நாளைக்கு காலையில் VSEPR நடத்தலாம் தட் இஸ் வேறு லெவல் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர் வெரி இன்ட்ரெஸ்டிங் அதாவது ஒரு மாலிக்யூல்ஸும் இந்த ஷேப்பில் இருக்கிறதுக்கு காரணம் இது தானா இதனால தான் இந்த மாலிக்யூல்ஸ் தான் இந்த ஷேப்பில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா சாட்டர்டேனா எவ்வளோ வேணால் வைக்கலாம் நாளைக்கு சாட்டர்டேவா அதுக்குள்ளே இந்த வாரம் முடிஞ்சிருச்சா சாட்டர்டே இல்லை நாளைக்கு தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன் கரெக்டாக நாளைக்கு தேர்ஸ்டே தானடா ஓகே ஸோ எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் டைம் 5:30 5 o'clock 5லேருந்து 1 நாள் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுங்கள் தேர்ஸ்டே தானே அப்புறம் என்ன ஓகே ஒரு நிமிஷம் பயன்படுத்துனாங்க ரினோக்கு பர்த்டேவா சூப்பர் வெரி குட் ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ரினோ குட் ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சாட்டர்டே வைக்கலான்னு சொன்னியா ஓகே மிட் நைட் கிளாஸ்லாம் வைக்கலாமா நீ வருவியா மிட் நைட்லாம் எனக்கு ஒரு ஆசை ஒரு நாள் நம்ம கிளாஸ் வந்து ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 1 மணி ஏன்னா இந்த நார்த் இந்தியன் சேனல்லாம் நீட் ஜெய் படிக்கிறப்ப நம்மதுலையுமே வேதாந்துலையுமே நீட் ஜெய் கிளாஸஸ்லாம் நம்மளோட வேதாந்துல பெரிய பெரிய கிளாஸஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு 8 மணிக்கு ஆரம்பிப்பாங்க நைட்டு 2 மணிக்கு முடியும் எஸ் நான் மட்டும் தனியாக இருக்கணும் ஏன்னா நம்ம முன்னாடியே பிளான் பண்ணலாம் ஏன்னா ஒரு நாள் பிளான் பண்ணி நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கிலாம் முடிச்சுட்டு நம்ம தூங்கி ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு நம்மளாம் கவனிக்கலாம் ரைட்டா நம்ம முன்னாடியே அதுக்கு பிளான் பண்ணணும் நானும் டயர்டாகிடுவேன் நீனும் டயர்டாக வி வில் டேக் அரௌண்ட் 1 or 2 days பிரேக்கு அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு ஸ்பெஷல் செஷன் ஏதாவது ஒன்று பண்ணலாம் நம்ம ஒரு நாள் ஏன்னா
11 o'clock to 1 o'clock. எஸ், நம்மளோட நீட் சேனல்லே பார்த்துருக்கியா? அதுதான் 8 to 12 அந்த மாதிரி போகலாமா? என்ன ஸோ நம்ம பண்ணலாம் என்ன? எஸ், தூங்கிட்டே கவனிப்பீங்க என்ன? ஓகே ரைட், எனக்கு ஓகேண்ணே. நான் முன்னாடியே நான் மித்த கிளாஸஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஃபுல்லாக அந்த செஷனுக்கு ரெடி ஆகிடுவேன். அந்த மாதிரி நான் இன்றைக்கி ஸ்டுடியோவில் ஸ்டே பண்ணுறேன்னா நம்ம அந்த டைமில் அதை எடுத்துக்கலாம் ஏன்னா. ஓகே, செகண்ட் மிட்டமுக்கு முன்னாடி வைக்கலாமா? செகண்ட் மிட்டமுக்கு முன்னாடினா ஏதாவது ஒரு டே சொல்லுங்கள். அடுத்த நாள் ஸ்கூல் இருக்கக்கூடாது அந்த மாதிரி டேட்டில். சாட்டர்டே நைட்டு தான் அப்போ கரெக்டாக இருக்கும் ஏன்னா. ஏதாவது ஒரு நாள் சாட்டர்டே நைட். ஓகே, ஒரு சாட்டர்டே நைட் ஃபாலோ ட்ரை பண்ணலாமா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. கம்மிங் சாட்டர்டே எனக்கு என்ன செஷன் இருக்குது? புது டைம் டேபிள் வந்துருச்சு ஆக்சுவலாக. ஒரே ஒரு நிமிஷம். கம்மிங் சாட்டர்டே என்ன டேட்? கிழமை 2ஆம் தேதியா? 1ஆம் தேதி. 1ஆம் தேதி என்ன? சாட்டர்டே நைட்டு தான் பெஸ்ட்டு. சாட்டர்டே எனக்கு கிளாஸ் இருக்கானே தெரிலையே. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. சாட்டர்டே 11th ஸ்டாண்டர்டுக்கு என்னோடய செஷன் நவம்பர் 1 தானே? நவம்பர் 1 எனக்கு காலையில் தான் கிளாஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம நைட் கிளாஸ் வைக்கலாமே. ஓகே ரைட், நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம பிளான் பண்ணலாம். எனக்கு ஞாபகப்படுத்து, நான் மறந்துடுவேன். we will check it out. ரைட்டா? ஓகே, செக் பண்ணலாம் நம்ம என்னென்னு. ரைட்டா? ஓகே சூப்பர். சரிப்பா, ரைட், நம்ம பிளான் பண்ணலாம் இந்த வாரம். ஐ வில் ட்ரை மேக்ஸிமம். நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு என்ன ஞாபகம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஐ வில் ட்ரை டு டூ இட். சரியா? அம்பிகா கண்டிப்பாக நேமிங் ரியாக்ஷன் பிடிஎஃப் சார் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பண்ணிடுறேன். ரைட்டா? வைக்கிறது முக்கியம் இல்லை, என்ன படிக்க போகிறோன்றது தான் முக்கியம். என்ன படிக்க போகிறோம் அதுதான் விஷயம். ஸோ என்ன படிக்க போகிறோம்? மார்னிங் 2 hours. மார்னிங் நாளைக்கு மட்டும்தான் 2 hours. அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துடுறேன். நைட்டு நம்ம வச்சுக்கலாம். ரைட்டா? என்ன டாபிக் இப்போயே முடிவு பண்ண? அப்போ தான் நம்ம பண்ண முடியும். ப்ராப்ளம்ஸா? ஆமாம், இன்றைக்கி லவுட் கொஞ்சம் 30-20 இருந்தானுங்க. இன்றைக்கி 1 digitல் போகல. எப்பயும் சம்டைம்ஸ் ஒரு 1 digitல் போய்ட்டு இன்றைக்கி போகல. ஆர்கானிக் பார்க்கலாமா? ஆர்கானிக் நேமிங் ரியாக்ஷன் 13-14 சாப்டர் ஃபுல்லாக புக் பேக்கு அதெல்லாம் அது இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குல்ல, பெண்டிங்கில். ஷால் வி ட்ரை தேட்? ப்ராப்ளம்ஸ் வேண்டாம். ஆர்கானிக் தூங்காமல் கவனிப்பியா? ஆர்கானிக் ஆனால் கொஞ்சம் கஷ்டம். நீ பண்ணனா பார்க்கலாம். நீ ரெடினா நான் ரெடி. நான் ஆர்கானிக்லாம் ஃபுல் ஃப்ரெஷ் ஆகிடுவேன். எனக்கு ஆர்கானிக் ரொம்ப ஸ்ட்ராங். ஆர்கானிக்கை விட்டு அப்புறம் என்ன பார்க்குறது? வேறு சாப்டர் இல்லை. 5th சாப்டரை திருப்பி படிக்க முடியும்? ஆர்கானிக்னால் நம்ம மூச்சு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடும். அந்த மாதிரி 13th and 14th சாப்டர் ரெண்டையும் சேர்த்து வச்சு முடிச்சிடலாம் நம்ம. என்ன அது ரெண்டையும் படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடலாம். ரைட்டா? தியரிலாம் வேண்டாம். நான் போர்டில் போட்டு நடத்துறது வேண்டாம். இப்போ ஆர்கானிக்காக நானும் எழுதுவேன், நீ நோட்ஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இது இப்போ 10th சாப்டர்லாம் இந்த மாதிரினா பாருப்பா. 10th சாப்டரில் நான் ஒன்று கூட ஸ்லைடே எடுத்துகிட்டு வரல, நானாக தான் எழுதிட்டு இருந்தேன். நான் ஸ்லைடை வாசித்து நடத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த புக் பேக் கொஷின் பார்க்குறதுலாம் பயங்கர போராக இருக்கும். ரைட்டா? அதுதான் கஷ்டம். இதெல்லாம் இன்றைக்கி ஏன் இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போகுது? இந்த சாப்டர் உனக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட்டாக போகுதுன்னா அதுக்கு காரணம் இந்த சாப்டருக்கு ஸ்லைடே கிடையாது, எல்லாமே நான் எழுதுறது தான். சரியா? ஃபார்மல் சார்ஜ் நேற்று வீடியோவில் கடைசி காமன் நேரத்தில் இருக்கும் சார், அதில் பாரு உனக்கு புரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா சொல்லு, இந்த சாப்டர் 1 ஷாட் போடுறப்ப சொல்லிடுறேன். ரைட்டா? ஓகே. ஓவர் நைட்டில் ஆர்கானிக் என்ன தலைப்பு கூட நல்லா இருக்கே. ஆர்கானிக் இன் ஓவர் நைட். ஏன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஆர்கானிக் இன் ஓவர் நைட் போட்டுக்கலாம்ல. ஆர்கானிக் யாரெல்லாம் ஆர்கானிக் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ டெஃபினட்டாக கெமிஸ்ட்ரியில் ஒரு மார்க் கூடும். சூப்பராக. சரியா? ரைட். ஓகே, முடிச்சுக்கலாமா இன்றைக்கி செஷனை? இத்துடன் இன்றைய செஷனை முடித்து கொள்வோமா? முடிச்சுக்கலாமா? எஸ். ஓகே, ஃபயரை போட்டுடலாம். ரைட்டா? ரைட். ஓகே, சொல்லிவிட்டு வராமல் போகாதீங்க. என்ன நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம் என்னென்ன. ஸோ நான்
நாளைக்கு இன்னும் தேர்ஸ்டே தானே 2 நாளில் நான் அப்போ அதுக்கு இப்போ இருந்தே ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன் ரைட்டா இப்போ இருந்தே ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன் சரியா எத்தனை பேர் வராங்கன்னு பார்ப்போம் நான் ஒரு ஆள் கண்டிப்பாக வந்துடுறேன் ஆனால் நீங்களாம் வருவீங்களான்றதான் முக்கியம் ரைட்டா சரி பார்க்கலாம் ஓகே இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன் உங்களால் முடியாட்டி யாரால் முடியும் டெஃபினட்டாக முடியும்னு நினச்சி வாங்க நம்ம சாதிக்கலாம் ரைட்டா டாடா பை see you